மனு வர்க்கமே எப்படி இருக்குதுன்னா, ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு இருதயத்தோட, காயப்பட்ட ஒரு இருதயத்தோட நம்ம பயணம் பண்றோம். மூவி இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா, ஹீரோ எப்பவுமே ஒரு டயலாக் சொல்லுவாரு, இந்த உலகம் எனக்கு என்ன கொடுத்துச்சோ அதைத்தான் நான் அந்த உலகத்துக்கு கொடுத்தேன். அவனை நிறுத்த சொல், நான் நிறுத்துறேன். என்ன 4 பேர் ஏமாத்திட்டான், இப்ப நான் என்ன பண்றது? யாராவது எனக்கு ஒரு பலிகடா வேணுமே. இதுலதான் உலகம் சுழண்டு கொண்டிருக்கிறது. பழைய தோல்விகள் புதிய வெற்றிகளை அடைவதற்கு தடை செய்ய அனுமதிக்காதீர்கள். தேவன் உங்களோடு பயணிக்கிற தேவனாக அவர் இருக்கிறார். உங்களுடைய எல்லா பாதகங்களை அவர் உங்களுக்கு சாதகமாக மாற்றுவார். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு காயப்பட்ட மனநிலை உங்களுக்கு இருக்காது, ஒரு சுகமாக்கப்பட்ட மனநிலை இருக்கும். அது ஒரு நல்ல பணநிலையை உங்களுக்கு கொண்டு வர ஆரம்பிக்கும். இதுக்கு ப்ராஸ்பெரிட்டிக்கு எப்படி சம்பந்தம்? ப்ராஸ்பெரிட்டிங்கிறது நம்ம ஆத்மாவோடு சம்பந்தப்பட்ட ஒரு காரியம்தான் செழிப்பு. நீங்க செழிக்கிறது ரொம்ப சுலபம், நீங்க வெற்றி பெறுவது சுலபம். இந்த வெற்றி பெறுறத கடவுள் உங்க ஹார்ட்ல வச்சிருக்கிறாரு, உங்க உணர்வுல வச்சிருக்கிறாரு. உங்களுடைய சித்தம் அதுக்கு ஒத்துழைக்கும். சுகமாக்கப்பட்ட இருதயத்தோடு செழிக்கிற மனிதர்களை போல ஆசீர்வாதம் எதுவுமே கிடையாது. எனக்கு தீமை பண்ணிட்டான், நான் தீமை பண்ண போறேன், இந்த உலகம் என்ன கொடுத்துச்சோ அதை அந்த உலகத்துக்கு கொடுக்க போறேன் அப்படிங்கிற சைக்கிள் இருந்து நம்மளை உடைச்சி வெளியே கொண்டு வர்றதுதான் சிலுவையின் செயலாகவே இருக்கிறது. யோசேப்பு செழிப்பான நபரா இல்லையா? ஆனா அவன் வாழ்க்கையில நிறைய நெகட்டிவ் சம்பவங்கள்லாம் நடக்குது. நம்பிக்கை துரோகம் நடக்குது, பொய் குற்றச்சாட்டுகள் அவன் பேரிலே வருகிறது. இந்த யோசேப்பு இவ்வளவு பாதிப்புகளுக்கு வழியாக அவன் போயும் அவங்கிட்ட இருந்து மற்றவங்களுக்கு எந்த பாதிப்பும் வரமாட்டுக்கு, அவங்கிட்ட இருந்து நன்மை மட்டும்தான் வருது. மனிதனின் செயல் என் வாழ்வை முடிவு கட்ட முடியாது. அவன் முடிவு கட்டுற இடத்துல கடவுள் இன்னொரு முடிவை வைத்திருக்கிறார். அங்கிருந்து என்னை தூக்கி எனக்கென்று ஒரு அற்புதமான எதிர்காலத்தை வச்சிருக்கிறாரு. அங்கு நான் செல்லுவேன். வாழ்க்கையில மனிதர்களுடைய செயல்களை மையமாய் வைத்து உங்க வாழ்க்கையை சொல்லலும்படி விடாதீங்க. நீங்க கவனிக்க வேண்டியது எல்லாம் தேவனுடைய செயல்கள். அதாவது உங்களுக்கு நடந்த சம்பவத்தை சுகமாக்கப்பட்டுடுச்சுன்னா நீங்க அதை வேற மாதிரி பயன்படுத்துவீங்க. நான் ஜெயில இருக்கும்போது இப்படிதானடா உதவிக்காக காத்திருக்கேன், இப்ப யாரெல்லாம் இருக்கா பாரு அவனை தூக்கு, அப்படி யோசித்துருவீங்க. நான் 5க்கும் 10க்கும் கஷ்டப்படுத்திட்டு இருந்தேன், ஆனா கர்த்தர் என்ன உயர்த்திட்டாரு, இன்னைக்கு அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கெல்லாம் நான் உதவி செய்ய போறேன். பாதிப்பு சாதிப்பாகவும் மாற முடியும், பாதிப்பு இன்னொரு பாதிப்பாகவும் மாற முடியும். எப்போ பாதிப்பு சாதிப்பா மாற முடியும்னா அவருடைய காயங்களால் நாம் குணமடையும் பொழுது. பணம் 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 அதான் செழிப்பு பிரசங்கம் போல இல்லைங்க. மனம் குணம் இது எல்லாத்துக்கும் சம்பந்தம் இருக்குதுங்க. மிகப்பெரிய பண ஊற்று நீங்கள் தான் என்பது. இப்ப பெரிய ஆளா உட்காந்து பணம் அந்த மாதிரிலாம் என்ன பேசிப்பாங்க எனக்கு தெரியுது தம்பி, எனக்கு அப்பவே தெரியும்டா, தலை சீவரதை வச்சு எனக்கு தெரியும் நீ தலைவன் ஆயிடும் அப்படின்னு. உங்களை பத்தி தப்பா யோசிச்சுட்டு இருந்த நிறைய பேர் அவர்கள் வேறு சிந்தையாகி தேவன் உங்கள் மேல வச்ச அபிஷேகத்தையும் உங்க மேல வச்ச கிருபையையும் அழைப்பையும் அவர்கள் புரிந்து கொண்டு உங்களை அங்கீகரிக்கிற நாட்கள் உங்களுக்கு வருகிறது. இந்த மாதிரி வெற்றிக்கு தான் கர்த்தர் நம்முடைய இருதயத்தை என்ன பண்றாரு, தயார்படுத்துகிறார். அதுல ரொம்ப முக்கியமானது நாம் வாழ்க்கையில் அடைந்த பாதிப்புள் நாம் சுகம் அடைவது. இந்த ஃபினான்ஸ் சம்பந்தமா பத்தி அது வேணும் தான், அதை பத்தி கேட்கும்போது ஒரு மாதிரி ஆகுது. ஏற்கனவே சர்ச்சில் அப்படி தான் இருக்கும் நிறைய பேருக்கு. ஐயோ இன்னைக்கு பணத்தை பற்றி பேச போகிறாங்களான்னு ஒரு மாதிரி ஒரு நெகட்டிவ் எமோஷன்ஸ் மக்களுக்கு இருக்குது. ஒன்று பாதிக்கப்பட்டதுனால வந்த எமோஷன்ஸ், இன்னொன்று நம்ம கேட்ட பிரசங்கத்தினால வந்த எமோஷன்ஸ். ஆமாம், இனிமேல் அதை பற்றி கேட்கும்போது உங்களுக்கு நெகட்டிவாகவே வரக்கூடாது. அதை பற்றி கேட்கும்போது ஒரு ஆரோக்கியமான எண்ணங்கள் உங்களுக்கு வரணும். ஏன்னா நம்ம இப்போ ஒரு ஊரில் நமக்கு ஒரு கஷ்டம் நடந்திருக்குன்னா டக்குன்னு அந்த ஊர் பேர் சொன்னோன்னே ஒரு மாதிரி ஆகும். ஒரு நபருக்கு உங்களுக்கு பிடிக்கலன்னா திடீர்னு அவர் பேர் சொன்னாலே உங்களுக்கு ஒரு மாதிரி ஆகும். பார்த்துருக்கீங்களா? இது எல்லாமே உள்ளே இருக்கிற பிளாக், உள்ளுக்குள்ளே அப்படி ஒரு பிளாக் இருக்குது நம்ம எல்லாருக்குமே. அதனால் இனிமேல் இந்த பொருளாதாரம் பணம் அப்படின்னு சொல்லும்போது எந்த நெகட்டிவ் ஃபீலிங்ஸும் உங்களுக்கு வர வேண்டியதில்லை. ஏன்னா அதனால் நீங்கள் ஒரு பாதிப்பு அடைஞ்சிருக்கிறதுனால நீங்கள் அதில் அப்படியே இருக்கணுங்கிறதே அவசியம் இல்லை. இப்போ கடலில் தோற்று போனோன்னே இப்போ மறுபடியும் கடல்னோடனே கடலா வேண்டாம், போட் எடுத்துகிட்டு போகிறதுனால தான் தோல்வி வந்துச்சுன்னா போட்டா வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியே ஒரு எண்ணம் இருக்கும். ஸோ பழைய தோல்விகள் புதிய வெற்றிகளை அடைவதற்கு தடை செய்ய அனுமதிக்காதீர்கள். ஆமென். இது ரொம்ப முக்கியமானது. நீங்கள் முன்னாடி தோற்றுருக்கலாம்,
முன்னாடி பாதிக்கப்பட்டிருக்கலாம், ஒரு விஷயம் உங்களுக்கு நெகட்டிவாக போயிருந்திருக்கலாம். ஆனால் தொடர்ந்து அப்படி தான் போகணுங்கிற அவசியம் இல்லை. தேவன் உங்களோடு பயணிக்கிற தேவனாக அவர் இருக்கிறார். உங்களுடைய எல்லா பாதகங்களை அவர் உங்களுக்கு சாதகமாக மாற்றுவார். ஆமென். ஆமாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு காயப்பட்ட மனநிலை உங்களுக்கு இருக்காது, ஒரு சுகமாக்கப்பட்ட மனநிலை இருக்கும். அது ஒரு நல்ல பணநிலையை உங்களுக்கு கொண்டு வர ஆரம்பிக்கும். ஆமென். இதுக்கும் ப்ராஸ்பெரிட்டிக்கும் எப்படி சம்மந்தம்? நிறைய இருக்குது. ப்ராஸ்பெரிட்டிங்கிறது நம்ம ஆத்துமாவோடு சம்மந்தப்பட்ட ஒரு காரியம்தான் செழிப்பு. அதனால தான் உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருப்பாயாக அப்படின்னு சொல்லியிருக்குது. இருதயம்தான் எல்லா நன்மைகள் ஆத்துமாவுக்கும் உங்களுடைய வாழ்வின் செழிப்பிற்கும் பெரிய தொடர்பு இருக்கிறது. உங்கள் இருதயம் சுகமாக்கப்பட்ட நிலையில் இருக்கும் பொழுது உங்களுடைய செழிப்புங்கிறது ரொம்ப உயர்வான நிலையில் அது இருக்க ஆரம்பிக்கும். நீதிமொழிகள் 4:20 பாருங்க. என் மகனே, என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய, அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக, அவைகளை உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள், அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமாம். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதில் நின்று ஜீவ ஊற்று புறப்படும். ஆமென். எல்லாம் சொல்லுங்க. செழிப்பு புறப்படும் இடம் என் இருதயமே. இதை உங்களால் நம்ப முடியுதா? நம்ம அமெரிக்காவிலேருந்து வருமானு யோசிச்சுட்டு இருக்கோம், இல்லை வேற ஏதாவது நாட்டில் இருந்து செழிப்பு வருமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறோம். ஒரு 12-13 வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டவர் எனக்கு புரிய வச்ச ஒரு விஷயம், அதை இன்னைக்கு காலையில் முதல்ல உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அது என்னன்னா, உன்னுடைய வெற்றி, உன்னுடைய செழிப்பு, உன்னுடைய முன்னேற்றம் உனக்கு வெளியில் கிடையவே கிடையாது, அது உனக்குள்ளேருந்து நடக்க போகிற விஷயம் அப்படின்னு சொன்னார். ஆமென். அதனால தான் நான் எழுதின என்னுடைய அந்த முதல் புத்தகத்துக்கு உங்களில் இருக்கும் வெற்றி அப்படின்னு அதுக்கு பேர் வச்சேன். ஏன்னா வெற்றியெல்லாம் ஊர் பூரா தேடிட்டு இருக்காங்க. அந்த ஊருக்கு போனால் கிடச்சிருமா, இந்த நாட்டுக்கு போனால் கிடச்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்கிறாங்க. இல்லைன்னா சில டூல்ஸில் அது இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒன்று சில இடத்துல இருக்குன்னு அது நினைக்கிறாங்க, இல்லைன்னா சில கருவிகளை பயன்படுத்தினால் அது கிடச்சிடும் அப்படின்னு என்ன பண்ணுறாங்க, நினைக்கிறாங்க. அந்த படிப்பாக கிடச்சிடும். அப்புறம் அந்த படித்து முடிக்கிறதுக்குள்ளே அப்புறம் சீசன் மாறிடும். இப்போ அதுக்கு வேல்யூஷனே கிடையாதாம. அவன் வீட்டை விற்று காட்டை விற்று படிக்க வச்சுருப்பான், முடிஞ்ச உடனே இப்போ வேற அப்படிமா பதறும் பாருங்க. இப்படி தான் இருக்குது. அப்போது கருவிகளோ இடங்களோ இது கிடையாது. அப்போ எங்கே தான் அந்த செழிப்பு இருக்குது அப்படின்னு நான் தேடிட்டு இருக்கும்போது தான் ஆண்டவர் இப்படிப்பட்ட வேத வசனங்களெல்லாம் எனக்கு விளங்க வச்சார். என்ன அந்த வசனம் எவ்வளோ அழகாக சொல்லுது பாருங்க. உன் இருதயத்தை காத்துக்கொள், அது நின்று ஜீவ ஊற்று புறப்படும். ஆமென். ஜீவ ஊற்று புறப்படும். உங்கள் ஹார்ட், உங்கள் இருதயம் எல்லா அதில் தான். இன்னும் சில டிரான்ஸ்லேஷன்லாம் எப்படி இருக்குதுன்னா, உங்கள் ஹார்ட்டு தான் உங்கள் வாழ்க்கையினுடைய எல்லை கோடுகளை வரையறை செய்கிறது அப்படின்னே இருக்குது. ஆமென். உங்களுடைய வெற்றி எவ்வளோ தூரம் போகும், உங்கள் செழிப்பு எவ்வளோ தூரம் இருக்கும், உங்கள் முன்னேற்றம் எவ்வளோ தூரம் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் முடிவு பண்ணக்கூடியது உங்கள் ஆத்துமா, உங்கள் இருதயம், உங்களுடைய மனது, உங்களுடைய உணர்ச்சி. இது எல்லாமே செழிப்போடு இணைக்கப்பட்டிருக்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. ஆமென். அதனால தான் அதை நான் சொன்னேன். இப்போ பாருங்களேன், யோசேப்பு செழிப்பான நபரா இல்லையா? செழிப்பான நபர். அவன் வெற்றியாகவும் செழிப்பாகவும் இருந்தான். ஆனால் அவன் வாழ்க்கையில் நிறைய நெகட்டிவ் சம்பவங்கள்லாம் நடக்குது. எதிர்மறையான காரியங்கள் நிறைய நடக்குது. நம்பிக்கை துரோகம் நடக்குது. பொய் குற்றச்சாட்டுகள் அவன் பேரிலே வருகிறது. செய்யாத தப்புக்கெல்லாம் தண்டனை அனுபவிக்கிற மாதிரியான ஒரு காரியம் வருது. அண்ணன்மார்களுக்கு சோறு கொண்டு போகிறோம் அப்படின்ட்டு தைரியமாக வரான். கடைசியில் பார்த்தா அவங்க குழியில் தூக்கி என்ன பண்ணுறாங்க, போடுறாங்க. நம்பி போகிறோம், குழியில் தூக்கி போட்டாங்க. அந்த மாதிரிலாம் நிறைய என்ன பண்ணுது அவன் வாழ்க்கையில் நடக்குது. இந்த மாதிரி ஒரு அனுபவத்தின் வழியாக போகிற ஆள் ஆக்சுவலி எப்படி இருப்பார் நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இந்த உலகத்தில் இப்போ தீவிரவாதம், மோசமான காரியத்தெல்லாம் பிரதிபலிக்கிற மனிதர்களை போய் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ரூட் என்னென்னா, அவங்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க.
புரியுதுங்களா உங்களுக்கு நான் சொல்கிறது? அதனால தான் அந்த மூவி இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹீரோ எப்போவுமே ஒரு டயலாக் சொல்லுவார், இந்த உலகம் எனக்கு என்ன கொடுத்துச்சோ அதைத்தான் நான் அந்த உலகத்துக்கு கொடுத்தேன், அவனை நிறுத்த சொல் நான் நிறுத்துறேன். இப்படிலாம் வந்து ஹீரோக்கள் பேசுறதுக்கு காரணம் என்னென்னா, அவங்க என்ன தந்தாங்களோ அதை தானே பாஸ் நான் தர முடியும். அவங்க என்ன தந்தாங்க? ஏமாற்று, சூழ்ச்சி, வஞ்சனை, பாதிப்பு, இதை தான் கொண்டு வந்து என்ன பண்ணாங்க? போட்டாங்க. அவங்க என்ன போட்டாங்களோ இப்போ அது உள்ள 30, 60 இதுவும் அப்படிதான் பெருகி இவங்க பக்கத்தில் யார் வராங்களோ அவங்கள வச்சு செய்கிறது. வச்சு செய்கிறவங்க எல்லாரையுமே யாரோ எங்கேயோ வச்சு செஞ்சுருக்கிறாங்க. சொல்லுவாங்க பாருங்க, மாப்பிள்ளை எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான். உங்களை குத்துற எல்லாருமே ஒரு விதத்தில் உங்களை குத்துறதுனால அவங்க மோசமான ஆளாக நமக்கு தெரியுது. ஆனால் உண்மை என்னென்னா, அந்த ஆள் எங்கேயோ குத்து வாங்கியிருக்கான். அவனை எங்கேயோ ஒரு இடத்துல தூக்கிட்டு போய் யாரை என்ன பண்ணியிருக்கிறாங்க? குத்துன்னு குத்திருக்காங்க. வார்த்தையால் காயப்படுத்தியிருக்கலாம், அவன் பணத்தை பிடுங்கிருக்கலாம், அவனை ஏமாத்திருக்கலாம், ஏதோ ஒன்று அவனுக்கு ஒரு பாதிப்பு. இந்த மனு வர்க்கமே எப்படி இருக்குதுன்னா, ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு இருதயத்தோட, காயப்பட்ட ஒரு இருதயத்தோட நம்ம வந்து பயணம் பண்ணுறோம். அப்படி பயணம் பண்ணுறதுனால நமக்கு பயம். திருப்பி யாராவது நம்மக்கிட்ட வரும்போதும் நம்ம கொஞ்சம் நல்லதை காமிச்சிட்டே இருந்தாலும் திடீர்னு அந்த பாதிப்பு என்ன பண்ணுது? வெளியில் வருது. நம்மளும் மற்றவங்ககிட்ட அதை என்ன பண்ண ஆரம்பிச்சிருந்தோம்? காமிக்க ஆரம்பிச்சிடுறோம். இப்படி தான் நடக்குது. ஆனால் ஜோசப் கேரக்டரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த யோசேப்பு கதாபாத்திரம் வந்து இயேசுவை ரொம்ப அழகாக பிரதிபலிக்கும் ஒரு கதாபாத்திரம் வேதாகமத்தில். மற்ற கதாபாத்திரத்தில் கொஞ்சம் அப்படி தெரிஞ்சால் கூட இது வந்து ரொம்பவே மேட்ச் ஆகிற ஒரு கதாபாத்திரம். யாருன்னா ஜோசப் வந்து அவனுக்கு வந்து இன்னொரு பேர் வச்சான். என்ன பேர்? சாப்நாத். அந்த பேருக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? சேவியர் ஆஃப் த வேர்ல்ட் அப்படின்னு அர்த்தம். சாப்நாத் பண்ணையா அப்படின்னு ஒரு பேர் வச்சாங்க பாருங்க. அந்த பேருக்கு என்ன அர்த்தம்? சேவியர் ஆஃப் த வேர்ல்டு, உலக ரட்சகர். யோசேப்பு பேர் என்ன தான்? புரியுதா உங்களுக்கு? கரெக்டாக தான் வச்சுருக்குறாங்க. ஏன்னா இவனை போல தான் கிறிஸ்து வந்து எல்லாமே பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முன்னடையாளமாக அதெல்லாம் பார்க்கப்படுது. அது வேறு சப்ஜெக்ட். ஆனாலும் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, இந்த யோசேப்பு இவ்வளவு பாதிப்புகளுக்கு வழியாக அவன் போயும் எனக்கு ரொம்ப ஆச்சரியம். அவன் பெரிய அரியணையில் உட்கார்ந்ததோ, அவன் வந்து பிரதம மந்திரி அவன் அமர்ந்ததோ எல்லாம் பெரிய ஆச்சரியமாகவே எனக்கு தோணலை. எனக்கு பெரிய ஆச்சரியமாக தோன்றது என்னென்னா, இவ்வளவு பாதிப்பின் வழியாக போன ஆள் அவங்கிட்ட இருந்து மற்றவங்களுக்கு எந்த பாதிப்பும் வரமாட்டுக்கு, அவங்ககிட்ட இருந்து நன்மை மட்டும்தான் வருது. ஆமென். அவங்கிட்ட இருந்து குட்னஸ் மட்டும்தான் வெளியில் என்ன பண்ண ஆரம்பிக்குது? வர ஆரம்பிக்குது. அதே அண்ணன்மார்கள் அவனை தேடி வரும்பொழுது அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, அந்த ஊர்லேயே ரொம்ப சிறந்த இடம் கோசேன். அந்த எகிப்திலேயே ரொம்ப சிறந்த இடம் எது? கோசேன். அந்த கோசேனில் அவர்கள் என்ன பண்ணுறான்? குடியேறும்படி அவர்களை வைக்கிறான். நீங்கள் யோசித்து பாருங்கள், இவனுக்குள்ள வஞ்சனை, வன்மம், ஏமாற்றப்பட்ட உணர்வு, பழிக்கு பழி. சிலர்லாம் வெற்றியை நோக்கி போவாங்க, வெற்றியை அடைவாங்க. அந்த வெற்றியை அடைகிறதே எதுக்கு தெரியுமா? பழி வாங்குறதுக்கு. ஆனைக்கு என்ன எப்படி சொல்லுவாங்க? பூனைக்கு ஒரு காலம் வந்தா கரெக்ட். யானை ஜெயிச்சுட்டு இப்போ பூனை ஜெயிக்கல. யானைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம் வரும். இந்த மாதிரியான டைலாக்ஸ்லாம் வந்து இப்போ இந்த மோட்டிவில் ஒருத்தர் வெற்றி பெறுறார். இப்போ சில பேர்லாம் வெற்றி பெறுறாங்க, ஆனால் அவங்க வெற்றி யாருக்குமே ஆசீர்வாதமாக இருக்கிறது இல்லை. அவங்க வெற்றி அவங்களுக்கே ஆசீர்வாதமாக இருக்கிறது இல்லை. ஏன்னா இந்த வெற்றியினுடைய பேஸே எப்படி இருக்குதுன்னா, வன்மம் தீர்ப்பது, பகையை தீர்த்து கொள்வது, அல்லது எனக்கெல்லாம் செஞ்சீங்களாடா, இருங்கடா நான் உங்களுக்கு மொத்தமாக செய்கிறேன். இந்த ஹிட்லருடைய வரலாறுலாம் நீங்கள் போய் வாசித்து பார்த்தீங்கன்னா, அந்த மனிதர் வந்து அப்படி ஒரு பாதிக்கப்பட்ட மனநிலையில் வெற்றி பெற்ற பெரிய ஒரு லீடர் ஆகும்போது அவரும் அதை தான் மக்களுக்கு என்ன பண்ணுறாரு? திருப்பி கொடுக்குறாரு. அப்போது இந்த சைக்கிளை இப்போ எனக்கு என்ன 4 பேர் ஏமாற்றிட்டான், இப்போ நான் என்ன பண்ணுறது? யாராவது எனக்கு ஒரு பலிகடா வேணுமே. நான் வாங்கினதெல்லாம் ஒட்டு மொத்தமாக
எங்கேயாவது இறக்கி வைக்கணும். இதில் தான் உலகம் சுழண்டு கொண்டிருக்கிறது. உலகங்கிறது மட்டும் இல்லை, சபைக்குள்ளேயும் அநேகர் இப்படி தான் இருக்கிறாங்க. நம்ம எதுக்கு உலகத்தையே எப்போ பார்த்தாலும் சொல்லுவாங்களே, சபைக்குள்ளேயே பெரிய உலகம் இருக்குது. ரொம்ப ஏன்னா யாக்கோபு சகோதரர்கள் யோசேப்புக்குள்ளே என்ன நடந்துச்சுன்னு தானே இருக்குது. வெளியில் எவன் என்ன பண்ணான்லாம் போடல. எல்லாம் அந்த சந்ததியில் வந்த மக்கள் ஒருத்தரை மிதித்து ஒருத்தரை இது பண்ணிகிட்டே இருந்தாங்க. அதனால தான் சில பேர் வெற்றி பெற்றதுக்கப்புறம் யாரையுமே கண்டுக்கிறதே இல்லை. பார்த்துருக்கீங்களா நீங்கள்? அதனால தான் சில பணக்காரர்களை பார்த்தா சிலர் கோவம், என்னையா அவனுக்கு எவ்வளோ துட்டு தான் வேணும், முட்டையும் வச்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறான், கொண்டுட்டா போகிறான்னு இவங்க கீழே உட்காந்து என்ன பண்ணிகிட்டு இருக்கிறது, திட்டிக்கிட்டே இருக்கிறது. ஆனால் அந்த ஆள்கிட்ட கேட்டு பாருங்கள், நான் ₹1 நின்னேன், ₹1 எனக்கு பண்ணலை அப்படிமா. காயங்க, அந்த காயம்தான் அவனை கொடுக்கக்கூட விட மாட்டுக்கு. ஏதாவது நன்மை செய்யலாம்லையா, நாட்டில் எவ்வளோ பேர் இருக்கிறாங்கன்னா, நல்லா செஞ்சாங்கடா எனக்கு, நான் செய்யணுமா அவனுக்கு, அந்த அதுலேயே பாருங்க. அந்த இதுலேயே அவருடைய பொருளையோ இல்லை எதையாவது ஒன்று யாராவது ஒருத்தவங்க பயன்படுத்தினா கூட அவர் விட மாட்டார். என்ன இது, எல்லாம் என் ரத்தமாக்கும், எல்லாம் என் வேர்வையாக்கும். அதான் இவ்வளோ ஸ்மெல் அடியா, நல்ல ரூம் ஸ்ப்ரே ஏதாவது போடுங்க. ஆமாம், அவர் வீட்டுக்குள்ளே போட முடியாது, எல்லாம் என்னுடைய வேர்வையினால் கட்டினதும் பார் ப்ரோ, ரூம் ஸ்ப்ரே ஏதாவது அடிங்க, எல்லாம் என் ரத்தம். ஆமாம், அவங்களுக்கு பிள்ளைங்களாம் வரவங்க இன்னும் ரொம்ப கஷ்டம், படாத பாடுபடுவாங்க. நாங்களாம் அந்த நாட்களில் பார்த்தீங்களா அப்படின்னு, அச்சோ ஒரு 2 இட்லி சாப்பிட்றதுக்குள்ளே இவர் வரலாறெல்லாம் திருப்பி சொல்லிட்டு இருக்காரப்பா அப்படின்னு அவங்களுக்கு ஒன்றுமே புரியாது. சரி நீங்கள் கஷ்டப்பட்டீங்க, நாங்கள் நல்லா இருக்கோம்ல விடுங்க அப்படின்னு விட மாட்டார் அவர். அப்படியே இது எல்லாமே என்னென்னா அந்த பாதிப்பு உள்ளுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது. அதுதான் விஷயம். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் செழிக்கிறது ரொம்ப சுலபம். பக்கத்தில் சொல்லுங்கள், நீங்கள் செழிப்பது சுலபம், நீங்கள் வெற்றி பெறுவது சுலபம். இது கஷ்டம்னு யாராவது உங்களுக்கு சொல்லியிருந்தாங்கன்னா முதல்ல அந்த பொய்யை தூக்கி தூர போட்டுருங்க. அதுவே பெரிய பொய். நீங்கள் எளிதாய் ஜெயிப்பீர்கள். ஏன்னா நீங்கள் ஜெயிப்பது, நீங்கள் செழிப்பது, இதெல்லாம் உங்களை குறித்த கடவுளுடைய மாறாத சித்தமாக இருக்கிறது. ஆமென். இட்ஸ் a God's perfect will. தேவனுடைய பரிபூர்ண சித்தம் நீங்கள் செழிப்பதும் நீங்கள் வெற்றி பெறுவதுமாய் இருக்கிறது. ஆனால் இப்போ என்னென்னா, இந்த வெற்றி பெறுறத கடவுள் உங்கள் ஹார்ட்டில் வச்சுருக்கிறாரு, உங்கள் உணர்வில் வச்சுருக்கிறாரு. உங்கள் எண்ணம் அதுக்கு ஒத்துழைக்கணும், உங்களுடைய சித்தம் அதுக்கு ஒத்துழைக்கணும். பாருங்கள், நம்மளுடைய ஆத்துமாவை இப்படி சொல்கிறாங்க, அதை பற்றி வியாக்கியானிக்கிறவர்கள் மனது, சித்தம், உணர்ச்சி என்று சொல்லுகிறார்கள். எல்லாம் சொல்லுங்கள், மைண்ட், வில், எமோஷன். ஒன்றை தெரிந்து கொள்ளக்கூடிய திறன், ஒரு உணர்வு நிலை, இது எல்லாத்துலேயும் நாம் இருக்கிறோம். இதுக்கும் பணநிலைக்கும் சம்மந்தம் இருக்குது. எல்லாம் சொல்லுங்கள், உணர்ச்சிக்கும் எண்ணத்துக்கும் பணத்துக்கும் சம்மந்தம் இருக்குது. ஆமென். நாம் இதெல்லாம் ரொம்ப யோசிக்க மாட்டோம். நம்ம பணம்னா வேறு எங்கேயோ இருக்குது அப்படின்னு யோசிப்போம். அவர் தரலையே, இவர் தரலையே, அங்கேருந்து வருமா இங்கேருந்து வருமா அப்படின்ட்டு. இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற ஒரு விஷயமே என்னென்னா, முதல் விஷயம், மிகப்பெரிய பண ஊற்று நீங்கள் தான் என்பது. ஆமென். எல்லாம் சொல்லுங்கள், தேவன் என்னை ஊற்றாக வைத்திருக்கிறார். பாருங்கள், வசனமே அப்படி தான் சொல்லுது. என்ன சொல்கிறாரு? கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களிலும் ஆத்மாவை என்ன பண்ணுவார்? திருப்தியாக்குவார். உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். ஆமென். யார் நீர்ப்பாய்ச்சலான தோட்டம், யார் வற்றாத நீரூற்று? நீங்கள் தான். அதாவது வற்றாத நீரூற்ற வளமான தோட்டத்தை உனக்கு தருவேன் அப்படிங்கிறது வேற, நீனே ஊற்று அப்படிங்கிறார். இயேசு அதை இப்படி சொல்கிறாரு, என்னை விசுவாசிக்கிறவர்களுடைய உள்ளத்திலிருந்து, எல்லாம் சொல்லுங்கள், உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு போகும். ஆமென். அப்போ உங்கள் எல்லாருக்குள்ளேயும் ஒரு ஊற்று இருக்குது. உங்கள் ரெகபோத் வெளியில் இல்லை, உங்கள் ரெகபோத் உள்ளேயே இருக்குது. முன்னாடிலாம் ரெகபோத்து வெளியில் நடக்க வேண்டியது இருந்தது, ஏதாவது ஊற்றுகள்லாம் வெளியில் தான் இருந்தது. அதனால் அதை மூடி போட்டாங்க, சண்டை கிண்டை வந்துக்கிட்டு இருந்தது. இப்போ அந்த வாரே இங்கே தான் நடந்துகிட்ருக்கு.
இப்போ எந்த ஊத்தை வந்து யார் மூடுறது இதெல்லாம் இல்லை. வெளியில் நடக்கிறத விட உள்ள நிறைய நடக்குது. அதனால் உள்ள வந்து ஒரு ஊற்று இருக்கு பாருங்க. உன் இருதயத்தை எல்லா காவலோடும் காத்துக்கொள், அது நின்று ஜீவ ஊற்று புறப்படும். இது தெரியுது பாருங்க பிசாசுக்கு. அதனால தான் என்ன பண்ணுறான்னா, உங்கள் வாழ்க்கையில் நடந்த சில தோல்விகள், உங்கள் வாழ்க்கையில் நடந்த சில சம்பவங்கள், உங்கள் வாழ்க்கையில் வந்த சில வேதனையான காரியங்களை அவன் பயன்படுத்தி உங்களை தடை செய்ய அவன் நினைக்கிறான். உங்களை அப்படியே நீங்கள் ஜெயித்தாலும் அந்த வெற்றியாக இல்லாத மாதிரி அதுவே ஒரு வன்மம் தீர்த்து கொள்கிற ஒரு விஷயமாக அது மாறி போயிடுது. அதனால தான் உங்களுக்கு பண நிலையை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி மனநிலையை பற்றி சொல்லணும். ஆமேன். சுகமாக்கப்பட்ட இருதயத்தோடு செழிக்கிற மனிதர்களைப் போல ஆசீர்வாதம் எதுவுமே கிடையாது. ஆமேன். தட்ஸ் அ கிரேட்டஸ்ட் பிளெஸ்ஸிங்ஸ். ஆமேன். அதனால் நீங்கள் வந்து இன்றைக்கி உங்களுக்கு பணம் உண்டாகிறதுக்கு முன்னாடி குணம் உண்டாகட்டும். ஆமேன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், பி ஹீல். ஆமேன். மனதிலே உணர்வுகளிலே சுகம் உண்டாவதாக. ஆமென். உங்களுக்கு தெரிஞ்சு சிலது இருக்கும், சிலது உங்கள் சப்கான்சியஸில் அப்படி இருக்கும். அந்த ஃபீலிங்ஸ் உங்களுக்கே மறந்துடும், உங்கள் மெமரியில் இருக்காது, ஆனால் உங்கள் கான்சியஸில் அது அப்படியே இருக்கும் பாருங்கள். ஆவியானவர் இன்னைக்கு அந்த தேவனுடைய வார்த்தை அந்த அடியாளம் வரை சென்று அது உங்களை சுகப்படுத்துவதாக. ஆமென். அப்போது இப்போ வெற்றியை பார்த்துட்டான், இப்போ செழிப்பை பார்த்துட்டான், உயர்வை பார்த்துட்டான். ஆனாலும் இந்த உலகம் எனக்கு என்ன பண்ணிச்சு, என் அண்ணன் தம்பி எனக்கு என்ன பண்ணாங்க, இல்லை நான் வேலை பார்க்குற வீட்டில் ஒரு அம்மா என்னை தப்பாக மாட்டி விட்டுச்ச, என்ன பண்ணுறாங்க இவங்கெல்லாம் ஒரு வச்சுக்கிறேன் நான் அப்படின்ட்டு அவன் என்ன பண்ணல, போகவே இல்லை. பாருங்கள், அப்போது இப்படி ஒரு சைக்கிளில் நாமும் கூட மாட்டிகிட்டு இருக்கலாம். ஆனால் கிறிஸ்துவின் பிரசன்னமும் வார்த்தையும் உங்கள் வாழ்க்கையில் வரும் பொழுது அந்த சைக்கிளை அவர் உடைக்கிறார். ஆமென். சிலுவையே என்னென்னா இப்படிப்பட்ட சைக்கிளை உடைக்கிறது தான் சிலுவை. எப்படிப்பட்ட சைக்கிளை, எனக்கு தீமை பண்ணிட்டான் நான் தீமை பண்ண போகிறேன், எனக்கு கெட்டது பண்ணிட்டான் நான் கெட்டது பண்ண போகிறேன், இந்த உலகம் என்ன கொடுத்துச்சோ அதை அந்த உலகத்துக்கு கொடுக்க போகிறேன் அப்படிங்கிற சைக்கிளில் இருந்து நம்மளை உடச்சி வெளியே கொண்டு வர்றது தான் சிலுவையின் செயலாகவே இருக்கிறது. ஏன்னா சிலுவையில் என்ன நடந்துச்சு, இயேசுவுக்கு நேரிட்ட எல்லா அநியாயம், அக்கிரமங்கள், பாவங்கள், மனிதர்களால் நடந்த எல்லா விபரீதமான காரியங்களை சுமந்து கொண்டு அவர் பிதாவின் அன்பை மக்களுக்கு பிரதிபலித்தார். ஆமென். நிறைய பேர் கேட்கலாம், என்னங்க ப்ராஸ்பெரிட்டிக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்குதான்? ரொம்ப பெரிய சம்மந்தம் இருக்குது. நிறைய பேர் செழிப்பு வகுப்புன்னே இதோ கார் வருகிறது, இதோ வீடு வருகிறதுன்னு சொல்லிகிட்டே இருக்கிறது தான் செழிப்பு வகுப்புன்னு நினச்சிக்கிறாங்க. அப்படி கிடையாதுங்க. அதெல்லாம் நீங்கள் அது ஒன்றுமே கிடையாதுங்கிறேன் நான். ஆமென். ஒரு கார் வாங்கிட்டு ஒரு காரை வாங்கி கிஃப்ட் பண்ணிட்டு தான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறேன் நான். அது ஒன்றுமே கிடையாது அப்படின்ட்டு. சரிங்களா? நல்லா தட்டுங்களா. ஏன் அப்படி தட்டுறீங்க? அது பெரிய விஷயமே கிடையாது. இப்போ அன்னைக்கு போய் ஆடி ஷோரூமில் பார்த்துட்டு வந்திருக்குறோம், சீக்கிரமாக வாங்க போகிறோம். ஒரு சின்ன பென்ஸையும் பார்த்து எல்லாம் பார்த்து வைப்போம்ப்பா அவனு பார்த்துட்டு தான் வந்திருக்குது. வாங்குவோம், கண்டிப்பாக வாங்குவோம். கத்தர் வாங்குறதுக்கான பலனை இதெல்லாம் கொடுப்பார் நமக்கு. இது சில நேரம் இதெல்லாம் பெருசுன்னு தெரியறதுனாலே அடையிறது கஷ்டமாயிடுது. அது ஒன்றுமே கிடையாதுங்க. கடவுள் உங்களை மகிமையினால் கலத்தினால் முடிசூட்டி வச்சிருக்கிறார். உங்கள் மேலே இருக்கிற தேவ அன்புக்கும் தேவ பிரியத்துக்கும் தேவனுடைய தயவுக்கும் முன்னாடி இந்த ஆடிலாம் ஒன்றுமே கிடையாது, வீடுகள் எதுவுமே கிடையாது. ஆனால் என்னென்னா இதை நம்ம இப்போ சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க. அதெல்லாம் வாங்கி நிறுத்திட்டு சொல்லணும், இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது அப்படின்ட்டு. புரியுதுங்களா உங்களுக்கு? நான் தான் சொல்லுவேன், நம்ம சில அறிக்கையை செய்கிறதுக்கே செழிப்பு நமக்கு தேவை. சில பாட்டு படிக்கிறதுக்கே செழிப்பு நமக்கு ரொம்ப தேவை. சபையில் சில பாட்டு ஓடும் பாருங்க. ஏசு போதுமே ஏசு போதுமே ஒரு பாட்டு ஒன்று தெரியுமா? ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும் ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும் ஏசு போதுமே அப்படின்ட்டு. உண்மையிலே இப்போ எல்லாரும் ஆகாதவன் தான் தள்ளியிருக்கிறாங்க. ஆக்சுவலி அந்த பாட்டு எப்போ பாடணும்னா, உலகமே கொண்டாடி இருக்கும்போது ஆகாதவன் தள்ளிட்டாலும் ஏசு போதுமே. ஐஸ்வர்யம் யாவும் அழிந்துட்டாலும்னா இப்போ அழிகிறதுக்கு என்ன ஐஸ்வர்யம் இருக்கு? யோசித்து பாருங்க. ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும் அப்படின்னா வந்து இப்போ அழிகிறதுக்கு ஒரு ஐஸ்வர்யம் வேணும் இல்லையா? ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும் ஏற்கனவே தள்ளிட்டாங்க, ஏற்கனவே அழிஞ்சு போச்சு.
அப்போ இது எப்படி சொல்ல முடியும்? சொல்ல முடியாது. அதனால் நான் வந்து இப்போ வந்து இதெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னா, இது ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிறதுக்காகவே நம்ம உயரணும். புரியுதுங்களா உங்களுக்கு? பொண்ணு வெள்ளி இந்த உலகத்தின் மேன்மையான காரியங்கள் நம்ம கையில் வந்து நம்ம சொல்லணும். இதெல்லாம் என்னங்க, அவர் அன்புக்கு முன்னாடினா அவன் இப்போ அவர் அன்பு ரொம்ப பெருசுங்கிறது அப்போ தான் அவனுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஆமாங்க, அப்போ தான் தெரியும். இப்போ இது ஏதோ போதாமையில் பேசிகிட்டு இருக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டோம், இல்லைன்னா போதையில் பேசிகிட்டு இருக்குன்னு நினச்சிட்டு இருப்பாங்க. ஆமாம், ஏதோ அவங்ககிட்ட வச்சுக்கு இல்லைல்ல 100 கோடி வந்தால் கொடுத்துருவோம் பிரதர் அப்படிம்பாங்க. பார்த்துருக்கீங்களா நிறைய பேர்? இது வந்து கிவிங் ஸ்பிரிட்லேயே பேசிகிட்டு இருக்காங்க, அவனுக்கே தெரியும் வராது அப்படின்ட்டு. 100 கோடி வந்துச்சு பாஸ்டர், 10 கோடி உங்களுக்கு தான், போனால் போதும் 50 கோடி தந்துடுறேன் அப்படிம்பாங்க. இது விசுவாசம் இல்லை, சும்மா அப்படியே அடிச்சு விடுறது. அந்த மாதிரி தான் மக்கள் புரிந்து கொள்வாங்க பாருங்கள். அதனால் அது அப்படி இல்லை. நம்முடைய வாழ்க்கையில் உண்மையிலே நிஜமாகவே நான் சொல்கிறேன், இவைகள் பெரியவைகள் அல்ல. உங்கள் இருதயம், உங்கள் மனது தயாராச்சுன்னா இந்த செழிப்பு உள்ளே வர்றதை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க. ஆமென். உங்கள் இருதயம் சுகமாக்கப்படணும். எல்லாம் சொல்லுங்கள், குணமாக்கப்படட்டும். ஆமென். ஆமாம், உங்களுடைய மனது, உங்கள் மன தோட்டம் செழுமையாக சுகமாக்கப்பட்டதாக மாறணும். இன்னும் யாரோ பேசினது சொன்னது அதே மைண்டில் வச்சுட்டு இருக்கக்கூடாது. அந்த 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 யாரோ உங்களை ஏமாற்றிட்டாங்க, பாவம் அவனை யார் எத்தனை பேர் ஏமாற்றினாங்களோ, இல்லை எத்தனை பேர்ட்ட அவன் ஏமாற போகிறானோ யாருக்கு தெரியும். அதனால் முன்னாடி வந்து சில ஆட்களை பார்த்தா ரொம்ப கோபம் வரும், அவங்க பண்ணதை நினச்சி ரொம்ப வருத்தம் வரும், இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்ட்டு. ஆனால் இப்போ கொஞ்சம் நாள் ஆக ஆக அவங்கள பார்த்தா பரிதாபமாக இருக்குது. கோவம் ஒரு டைம் வந்துச்சுல்ல, அவங்கள பார்த்தா இப்போ எப்படி இருக்குது? ஐயோ பாவம், ஏன்னா குழியில் இருந்து நம்மளை தூக்கி ஆண்டவர் கோபுரத்தில் வச்சுட்டாரு, தள்ளுனாலும் அங்கேயே தான் இருக்குது. புரியுதா உங்களுக்கு? தள்ளப்பட்டவன் தலைவன் ஆகிவிட்டான், ஆனால் தள்ளினவன் தரையிலேயே தான் நிற்கிறான். எப்படி இருக்கு பாருங்க. அதனால் அதெல்லாம் தூக்கி தூர போட்டுருங்க. யாராவது உங்களுக்கு பண்ணது செஞ்சது, இது உறவுகளில் சில பாதிப்பு வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யார் கூடயுமே அவங்க பழக மாட்டாங்க. இன்னும் ஒரு பயிலையும் நான் நம்புறதா இல்லை, ஏன்னா எல்லா பயிலும் என்னை ஏமாத்திவிட்டாங்க. அப்படி நம்ம வந்து வாழ்க்கையை எப்படி வாழ்கிறோன்னா, நமக்கு நடந்த பாதிப்புலேருந்து தான் நம்ம வாழ்கிறோம். நான் சொல்கிறேன், அப்பப்போ கல்வாரிக்கு வந்து இரத்தத்தால் நம்மளை கழுவிறதுனால என்ன வெறும் பாவத்தை கழுவுறதுனே எப்போ பார்த்தாலும் யோசிச்சுட்டு இருக்கோம். ரத்தம் வந்து வெறும் பாவத்தை மட்டும் இல்லைங்க, அவருடைய காயங்கள், அவருடைய ரத்தம் உங்கள் வாழ்க்கையில் நடந்த பாதிப்பெல்லாம் அது சுகமாக்கக்கூடிய ஒரு அருமருந்தாக அது இருக்கிறது. ஆமென். ஆமாம். ஸோ அதை நம்ம உள்ளத்தில் நினைக்கணும். அப்போது இந்த உலகம் என்ன கொடுத்துச்சோ, மனிதர்கள் என்ன கொடுத்தார்களோ அதை அவன் அவர்களுக்கு திருப்பி கொடுக்கல. மாறாக தேவன் அவனுக்கு எதை கொடுத்தாரோ அதை அவன் இந்த உலகத்தில் பிரதிபலிக்கிறவனாக அவன் இருந்தான். ஆமென். கர்த்தர் உங்களை எதுக்கு அழைச்சிருக்கிறாரு? கர்த்தர் தமது முகத்தை உங்கள் மேல் பிரகாசிப்பிக்க பண்ணுவாராக. ஆமென். உங்களை பார்க்கும் பொழுது அந்த நன்மை செய்கிற பிதா வெளிப்படுவது தான் நோக்கமாக இருக்கிறது. ஸோ அதனால் முதலாவது இது ரொம்ப அவசியம். பண உலகங்களுக்குள் நாம் சென்று மேன்மைகளையும் வெற்றிகளையும் கண்டிப்பாக பார்ப்போம். இந்த இடத்துல இருக்கிற பிள்ளைங்க எல்லாருக்கும் நான் சொல்கிறேன், ஒரு நேரத்தில் இந்த பணம் வெற்றி ஒரு மேட்ராகவே இருக்காது. ஒரு உயர்ந்த இடத்துக்கு நீங்கள் கண்டிப்பாக வருவீங்க, பெரிய செழிப்பை நீங்கள் நிச்சயமாக பார்ப்பீர்கள். ஆமென். ஒருவேளை இப்போ கொஞ்சம் கடன் இருக்கலாம், இப்போ சில ஃபினான்ஷியல் போராட்டத்தில் இருக்கலாம், இப்போ உங்களை யாரோ குழியில் தள்ள மாதிரி இருக்கலாம், இல்லை சிறையில் போட்ட மாதிரி இருக்கலாம். ஆனால் இது நிரந்தரமானது அல்ல. தேவன் உங்களுக்கு என்று சொன்ன அந்த கனவு நிறைவேறியே தீரும். ஆமென். கர்த்தருடைய வாக்கு கண்டிப்பாக நிறைவேறும். ஆனால் இப்போ என்னென்னா, அதுக்கு முன்னாடி ஹார்ட் சுகமாகலன்னு வைங்களேன், நீங்கள் மேலே வந்து உட்கார்ந்துட்டும் ஒரு பயனும் இல்லாமல் போயிடும் பாருங்கள். ஸோ அது ரொம்ப முக்கியம். ஸோ இன்றைக்கு அதை முதலாவது உங்களுக்கு சொல்ல நான் விரும்புகிறேன். எல்லாம் சொல்லுங்கள், குணமாக்கப்படுவது. ஆமென். ஆமாம், எல்லாத்தையும் பணமாக்குறதுக்கு முன்னாடி நம்ம இருதயம் குணமாகட்டும். ஆமென். ஸோ சுகமான ஒரு இருதயம் ஆசீர்வாதமான வாழ்வுக்கு பெரிய வாய்க்காலாக அது இருக்கிறது. இதை வந்து நீங்கள் போராடி இது செய்ய முடியாது. இதுக்கு தேவனுடைய வார்த்தை, அவருடைய பிரசன்னம், அவருடைய கிருபையெல்லாம் சார்ந்து கொள்ளும் பொழுது தான் இது சாத்தியம். இந்த மறந்துடுங்க, மன்னிச்சிருங்க,
அல்லது இதுலேருந்துலாம் வந்துடுங்க அப்படின்னு சொல்கிறது ஈஸியாக இருக்கும். ஆனால் அது அவ்வளோ ஈஸி நடைமுறையில், அது அவ்வளோ ஈஸி கிடையாது. அது நீங்கள் ட்ரை பண்ணி கொண்டு வர வேண்டியதில்லை. உங்கள் ஹார்ட்டை ஓப்பன் பண்ணி வச்சிங்கன்னா ஹோலி ஸ்பிரிட் அதில் வேலை செய்ய ஆரம்பிப்பார். ஆமேன். உங்கள் இருதயத்தை திறந்து வச்சு, எனக்கு இந்த மாதிரி ஒரு உதவி தேவை ஆவியானவரே அப்படின்னு கேட்டு உங்கள் இருதயத்தை திறந்தீங்கன்னா உங்கள் இருதயம் சுகமடையும். ஆமேன். உங்கள் பழைய தோல்விகளிலிருந்தும் பழைய பாதிப்புகளிலிருந்தும் முன்னாடி நடந்த அந்த காரியத்திலிருந்தும் நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ண முடியும்? வெளியில் வர முடியும். உலகம் உங்களுக்கு கொடுத்ததை நீங்கள் உலகத்துக்கு கொடுக்கிறவர்களாக இராமல், தேவன் உங்களுக்கு என்ன கொடுத்தாரோ அதை நீங்கள் இந்த உலகத்துக்கு கொடுக்குற ஆளாக மாறிடுவீங்க. ஆமேன். ஆமாம். அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழையை வர்ஷிக்க பண்ணுகிறவராக அவர் இருக்கிறார். யாருக்கெல்லாம் அவர் நன்மை செய்கிறாரா? யாருக்கெல்லாம் அவர் நன்மை செய்கிறாராம்? துரோகிகளுக்கும் நன்றி அறிவு இல்லாதவர்களுக்கும் அவர் நன்மை செய்கிறாராம். எப்படி போட்டிருக்கு பாருங்க. துரோகிகளுக்கும் நன்றி அறிதல் இல்லாதவர்களுக்கும், நன்றி கெட்டவனுக்கு கூட நன்மை செய்கிறார். நம்ம சபையில் இவ்வளோ பெரிய பிதாவை நம்ம பேசவே மாட்டோம். நமக்கு சபையில் ஒழுங்காக ஜோம் பண்ணுறவனுக்கே ஒன்றும் கொடுக்க மாட்டாருன்றோம். உபவாச பத்தலை அப்படின்றோம். அவன் பார்ப்பான், ஏ அப்பா இவரை திருப்தி ஆக்கி நம்ம ஏதாவது ஒன்று வாங்கணும்னா ரொம்ப கஷ்டம்னு நினச்சிட்டு போயிடுவான். ஆனால் இது எப்படி போட்டிருக்குது பாருங்கள். மேத்யூ 5:45, இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராக இருப்பீர்கள். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி. அந்த வசனம் இருந்தால் போடுங்க. நன்றி கெட்டவர்களுக்கும் துரோகிகளுக்கும் அவர் என்ன பண்ணுறாரு? நன்மைகளை செய்கிறார். யோசித்து பாருங்க. நன்றி கெட்டவன் சில பேருக்குலாம் பார்த்தீங்கன்னா யாருக்கும் நன்மை செய்கிறதுக்கே அந்த ஹேபிட்டே அவங்கள விட்டு போயிடும். ஏன்? செஞ்சேன் நன்மை, செஞ்சான் பார் அவன் திருப்பி, ஏ அப்பா அதுக்கப்புறம் அந்த விருப்பமே போயிடும். விருப்பமே போயிடும். இந்த பாருங்கள், இதை ரொம்ப நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை நம்ம நிறைய நேரம் கவனிக்கவே மாட்டோம். லூக்கா 6:35, அவர் நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறாரே. உங்கள் அப்பா யாருங்கிறத கொஞ்சம் பாருங்கள். அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, நன்றி அறியாதவர்களுக்கும் மறந்தே போயிடுவாங்க. ஒரு நாளும் ஒரு சில தேங்க்ஸ் கூட வராது. சிலருக்கு அதெல்லாம் ரொம்ப இதாக இருக்கும். இன்னும் சிலர்ட்டு நம்ம 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 நீங்கள் யார் அப்படின்றாங்க. உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க அப்படின்றாங்க. ஒரு நல்ல இது வரும்போது கண்டுக்கவே மாட்டாங்க. அந்த மாதிரிலாம் மனிதர்கள் இருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு என்ன ஆகிடும்னா அஃபண்ட் ஆகிடுவாங்க. ஹெல்ப் பண்ணி அஃபண்ட் ஆனால பார்த்துருக்கீங்களா? ஆமாம். அதுவே ஒரு காயமாக அவங்களுக்கு என்ன பண்ணிவிடும்? மாறிடும். அதனால தான் கலாத்தியரில் நம்ம படிக்கிறோம், நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாதிருங்கள் அப்படின்னு இருக்குது. நான் யோசித்தேன், நன்மை செய்கிறதுனால சோறு வருமா? கண்டிப்பாக வரும். ஏன்னா இந்த யோசேப்பு கதையிலே பாருங்களேன். அவன் ஜெயிலுக்குள்ளே இருக்கான். ஜெயிலுக்குள்ளே இருக்கும்போது 2 பேருக்கு நன்மை செய்கிறான். அவங்க குழப்பத்தில் இருக்கிறாங்க. அவங்க கனவுக்கு பதில் சொல்கிறான். ஆனால் வசனத்தில் போட்டிருக்குது, அவன் யோசேப்பை மறந்தான். இப்போ இந்த மாதிரிலாம் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனால் அவங்க ஹார்ட் எப்படி யோசித்து பாருங்க. ஒரு வயலுக்கு செய்யக்கூடாது. உள்ளே இருந்தான். நான் தான் சொன்னேன் இந்த மாதிரி நடக்க போகுதுன்னு சொன்னேன். நடந்துச்சு. ராஜா அவனை என்ன பண்ணிட்டாரு? இது பண்ணி வச்சுட்டாரு. கடைசியில் ஒரு வக்கீலை கூப்பிட்டு ஜாமீன் எடுப்பான்னு பார்த்தா ஒரு மீனையும் காணும். கடல்லே இல்லைன்ட்டாங்க அப்படின்ட்டு எப்படி ஆயிரும் பாருங்க. பெரிய அஃபண்ட் ஆகுமோ ஆகாதா? இதெல்லாம் ஒரு பெரிய அஃபண்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் யாருக்கும் எதுவும் செய்கிறது கிடையாது. அப்படி நீங்கள் சில மனிதர்கள் பாருங்கள், நன்மை செஞ்சு சோஞ்சு போனவங்க இருக்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுறது? இதெல்லாம் பார்த்தான்னா நம்முடைய உயர்வின் அந்த நிலைகளுக்கு நம்ம போக முடியாது. இல்லைன்னா அந்த உயர்வின் நிலை ஆசீர்வாதமாக இருக்க முடியாது. நம்ம என்ன பண்ணோன்னா, அங்கே போட்டுக்கு பாருங்கள், தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். ஆமேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த மனுஷன் நன்றிக்கு பதில் செய்யலாம், செய்யாமல் போகலாம். அதை நீங்கள் யோசிக்காதீங்க. நன்றியாக இருக்கணும் தான், நம்மளும் இருக்கணும், செஞ்சவங்களும் இருக்கணும். ஆனால் இல்லாமல் போனால் என்ன பண்ணுறது? ஒன்றும் வருத்தப்படாத, ஏற்ற காலத்தில் நீ விதைச்சதை அறுப்ப அப்படிங்கிறார். ஆமேன். நீங்கள் யோசேப்பு கதையிலே பாருங்களேன், அவன் மறந்து போனான்.
சிலருக்கு அவள் மறந்து போனாள். அவள் மறந்து போனாலே. அவள் மறந்து போயிருக்கலாம், இல்லை அவன் மறந்து போயிருக்கலாம். ஆனால் நீங்கள் பண்ண ஒன்றையும் மறவாத ஒருவர் இருக்கிறார். எல்லாத்தையும் நினைவு கூறுகிற ஒருவர் இருக்கிறார். தக்க சமயத்திலே பலனளிக்கிற ஒருவர் இருக்கிறார். ஆமென். இந்த ஃபவுண்டேஷனுக்குள்ளே நீங்கள் வரலன்னு வைங்களேன், நீங்கள் ஷேக் ஆகிட்டே தான் இருப்பீங்க. இந்த அஸ்திபாரத்துக்குள்ளே நீங்கள் வந்துடணும். எந்த அஸ்திபாரத்துக்குள்ளே வந்துடணும்னா, இவங்க அங்கே பாருங்க, தலைவன் யோசேப்பை நினையாமல் அவனை மறந்து விட்டான். நிறைய பேர் கவலையாக தான் மறந்துட்டாங்களே, நன்றி எல்லாம் போயிட்டாங்களே. அன்னைக்கு பாருங்க, நம்ம சொல்லி இவங்க தான் சொல்லிட்டே இருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு ஒன்றுமே சொல்லி வருத்தப்பட்டே இருப்பாங்க. அவன் மறந்து போனான். ஆனால் நான் சொல்கிறேன், அவர் மறவாதவர். ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் அவனுக்கு ஒரு சொப்பனம் வருது. இப்போ கரெக்டான நேரத்தில் அந்த அறுவடை கிடைக்கும். நான் என்ன சொல்கிறேன்னா, சில அறுவடைகள், சில விதைகள் நீங்கள் விதைக்கிறீங்க, பலனே வராத மாதிரி இருக்குன்னா வருத்தப்படாதீங்க. ஏன்னா எல்லா விதையும் முளைக்கும். ஒவ்வொரு விதைக்கும் ஒரு சீசன் இருக்குது. உடனே முளைச்சா புல் இதெல்லாம் 2-3 நாளில் வளர்ந்துடும். ஆனால் லேட் ஆகுதுன்னா தேக்காக இருக்கலாம், சந்தனமாக இருக்கலாம், இல்லை விலையேற பெற்ற விஷயங்களாக அது இருக்கலாம். ஆமென். இது சும்மா தேத்திக்கிறதுக்காக சொல்லலை, இதுதான் நிஜம். ஏன்னா சில நேரத்தில் நமக்கே பிரசங்கம் கேட்கும்போதே நமக்கு தெரியும், பாஸ்டர் பிரதர் நம்மளை ஆறுதல் படுறதுக்காக என்னெல்லாமோ ட்ரை பண்ணுறாரு, ஆனால் முடியலையே அப்படிங்கிற மாதிரி யோசிப்பீங்க. உண்மையிலே சொல்கிறேன், உங்களை தேத்துறதுக்காக சொல்லலை, இது நிஜம். சில விதைகள் தாமதமாக இருக்கும், மறக்கப்பட்டது போல் இருக்கும், ஆனால் அது கண்டிப்பாக முளைக்கும். ஆமென். கண்டிப்பாக முளைக்கும். நீங்கள் யோசித்து பாருங்கள், சில நேரம் இது உடனே முளைச்சிருந்தா என்னத்துக்காகும்? அவன் யாரையாவது பிடிச்சி ஒரு பெயில் கீழே எடுத்து வெளியில் கொண்டு வந்துருப்பான். இதான் நடந்திருக்கும். ஆனால் கடவுள் அவன் கூட இருந்து சிறைச்சாலையிலேயும் அவனுக்கு தயவை கொடுத்து, அந்த சிறைச்சாலையிலேயே ஒரு ஜெயிலர் மாதிரி அவன் இருக்கிறான். அது மட்டும் இல்லை, ஒரு சீசனுக்காக வெயிட்டிங். இப்போ கரெக்டாக சிறையிலிருந்து சிங்காசனம் போகிறான். ஆமென். நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் மனிதர்களுடைய செயல்களை மையமாய் வைத்து உங்கள் வாழ்க்கையை சொல்லலும்படி விடாதீங்க. அது சில நேரம் நன்மையாக இருக்குது, சில நேரம் தீமையாக இருக்குது. நீங்கள் கவனிக்க வேண்டியது எல்லாம் தேவனுடைய செயல்கள். ஆமென். அவருடைய செயலை மனதில் வைத்து கொண்டே இருங்க. அப்போ தான் காயப்படாமல் உங்களால் பயணம் பண்ண முடியும். அல்லது காயப்பட்டால் கூட அந்த காயத்திலிருந்து சுகமாக்கப்பட்ட இருதயத்தோடு உங்களால் வாழ முடியும். இல்லைன்னு சொன்னால் நம்ம வெற்றிக்கும் நம்ம சாதனைக்கும் அர்த்தமே இல்லாமல் போயிடும். நான் தான் அடிக்கடி சொல்லுவேன், நோக்கமே இல்லாத வெற்றி எந்த பயனுமே தராது. அதனால் எந்த பிரயோஜனமுமே கிடையாது. Without a purpose, you are accomplished or failure. நோக்கமே இல்லைன்னா நீங்கள் போய் என்னத்தை போய் முடித்தாலும் அதுக்கு எந்த பயனுமே கிடையாது. அப்போ யோசித்து பாருங்கள், இவ்வளோ இதுக்கு நடுவில் ஒன்று தான் உண்மை. என்ன உண்மைன்னா, நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், கர்த்தரோ அதை நன்மையாய் முடிய பண்ணினார். ஆமென். உங்கள் வாழ்க்கையில் நடந்த அம்புட்டு கஷ்டம், அம்புட்டு நஷ்டம், அம்புட்டு பணத்தினால் வந்த உறவு பாதிப்பு, பணத்தினால் வந்த என்ன காரியமாக இருந்தாலும், நீ காலையில் எனக்கு உண்மையிலே சொல்கிறேன், இது நான் பேசணுன்னே நான் வரல, ஆனால் ஆவியானவர் உங்கள் இருதயத்தில் என்ன தேவைங்கிறது அவருக்கு ரொம்ப நல்லா தெரியுங்க. உங்கள் ஹார்ட்டுக்கு என்ன தேவைன்னு அவருக்கு நல்லா தெரியுங்க. உங்கள் உள்ளத்தின் தேவைகளை அவர் அறிந்திருக்கிறார். அவர் உங்களுக்கு ஊழியம் செய்கிறார். நான் நம்புகிறேன். இன்னைக்கு காலையில் அவருடைய வார்த்தை இதுதான், மனிதர்கள் உனக்கு தீமை செஞ்சுருக்கலாம், உனக்கு செஞ்ச எல்லா தீமையையும் நான் நன்மையாக மாற்றுவேன். ஆமென். இப்போதே சுகமாகுங்க இயேசுவின் நாமத்தில். தூக்கி தூரப்பட்டுருங்க. அது அந்த மனுஷனாக இருக்கலாம், அவன் பண்ணதாக இருக்கலாம். என்ன ஜெயிலில் தூக்கி போட்டாங்க, எப்படி அதில் கஷ்டப்பட்டேன் தெரியுமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காதீங்க. இதல்ல, மனிதனின் செயல் என் வாழ்வை முடிவு கட்ட முடியாது. அவன் முடிவு கட்டுற இடத்துல கடவுள் இன்னொரு முடிவை வைத்திருக்கிறார். அங்கிருந்து என்னை தூக்கி எனக்கென்று ஒரு அற்புதமான எதிர்காலத்தை வச்சிருக்கிறாரு. அங்கே நான் செல்லுவேன். ஆமென். நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், கர்த்தரோ அதை தான் பேதுரு எழுந்து நின்று பேசுகிறான். என்ன பேசுகிறாரு? நீங்கள் அவரை கொலை செய்தீர்கள், ஜீவாதிபதியை நீங்கள் கொலை செய்தீர்கள், ஆனால் தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார். ஆமென்.
ஸோ மனிதர்கள் உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வந்த சூழ்நிலைகள், பிசாசு கொண்டு வந்த பாதிப்பு, சில நேரம் நீங்களே முட்டாள்தனமாக பண்ணியிருந்திருக்கிற காரியம், வாட்டெவர் பி. சிலர் யோசேப்பு கதையில் கூட சொல்லுவாங்க, இவன் இந்த சொப்பனத்தை திறக்காமல் இருந்திருந்தானா ஏன் சார் குழியில் போகிறான் அப்படின்னு அதை வியாக்கரணம் பண்ணுறோம் இருக்கிறாங்க. அவன் குழிக்கிலேயே போயிருந்திருக்கவே மாட்டான், அவன் பாட்டுக்கு ஆடு மேய்ச்சிட்டு இருப்பான். இவன் போட்ட சட்டை அவன் அப்பா யாக்கோபிட்ட சொல்லணும், எல்லாருக்கும் ஒரே மாதிரி கொடுத்துருக்கலாம், இவனுக்கு மட்டும் வாங்கி கொடுத்து அவன் பொறாமையை கிரியேட் பண்ணி, இவன் பொறாமைக்கு எண்ணெய் ஊற்றுற மாதிரி ஏன் கறிக்கட்டு தான் இப்படி நின்றுச்சின்னு வேற கனவு பாருங்க. அதனால தான் இங்கே அவன் டென்ஷன் ஆகிட்டான்ல, அவனை டென்ஷன் பண்ணி விட்டதே இவங்க தான். அதாவது அந்த எதிரி பக்கம் இருக்கும் நியாயம்னு ஒன்று இருக்கு இல்லையா. நான் சொல்கிறேன், சம்டைம்ஸு மேபி இருக்கலாம், நம்முடைய முட்டாள்தனத்தினால கூட சில காரியங்களை நாம் வாழ்க்கையில் சந்திச்சிருக்கலாம். நம்ம மேலே தப்பே இல்லைன்னு சொல்ல முடியாது, நாம் எல்லாம் கரெக்டாக செஞ்சோன்னும் சொல்ல முடியாது. அப்போது பிசாசினுடைய தந்திரம், மனிதருடைய சூழ்ச்சியாக இருக்கலாம், இல்லை நம்ம கரெக்டாக பண்ணாமல் போயிருந்தாலும் பரவாயில்ல. நான் சொல்கிறேன், எல்லாம் ஒட்டு மொத்தமாக சேர்த்தா அன்னைக்கு காலையில் சொல்கிறேன், உங்கள் இருதயம் சுகமாகட்டும். நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், கர்த்தரோ அதை நன்மையாய் முடிய பண்ணினார். ஆமென். ஒரு தேவனிடத்தில் வந்திருக்கிறீங்க, அவர் எப்படிப்பட்டவர்னா உங்கள் வாழ்க்கையில் நடந்த எல்லா தீமையை நன்மையாக மாற்றுவார். ஆமென். இப்போ சுகமாயிடுங்க. சுகமாயிட்டீங்கன்னா நான் சொல்கிறேன், நாளைக்கு அந்த மனிதர்களே உங்கள் முன்னாடி வந்து நிற்கிற மாதிரி பண்ணுவார். ஆமென். நீங்கள் ஒன்றும் சவால் விட வேண்டியதில்லை, நீங்கள் ஒன்றும் பெரிய இதெல்லாம் செய்ய வேண்டியதே கிடையாது. அவங்க உங்கள் முன்னாடி வருவாங்க, அவங்களுக்கு நீங்கள் தேவைப்படுவீங்க. ஆமென். உங்கள் தயவு அவங்களுக்கு தேவைப்படுற மாதிரி உங்களை அவர் கொண்டு வருவார். ஏமேன். இதெல்லாம் ஆண்டவர் செய்கிற ஒரு காரியம். நான் கொஞ்சம் என்னுடைய சின்ன அனுபவத்தில் நான் அதை கொஞ்சம் பார்த்துருக்குறேன். ஆரம்ப நாட்களில் ஏற்றுக்கொள்ளாமல் புறக்கணித்த, வார்த்தைகளை அள்ளி வீசின எத்தனையோ பேர் இன்றைக்கி எனக்கு அப்போவுமே தெரியும் தம்பி, காத்தர் உங்களை உயர்த்துவாருன்னு எங்களுக்கு தெரியும் அப்போவுமே அப்படிங்கிறேன். ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாமா அவங்க கூட? தாராளமாக வாங்க. ஆமாம். அப்போ எனக்கு அதாவது ஒரு நேரம் இவங்க ஏற்றுக்கலை, வார்த்தையெல்லாம் அள்ளி வீசினாங்க, எல்லாமே சொன்னாங்க. அன்றைக்கி அவங்களே என்ன பண்ணிட்டு மாறிடும். நீங்கள் இந்த மனுஷன் சொன்னதெல்லாம் ரொம்ப பெருசாக மைண்டில் வைக்கணும். நம்ம என்னென்னா வசனத்தை விட ரொம்ப தியானிக்கிறது யாரோ சொன்னது தான். இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டு இருப்பாயாக, அப்பொழுது டிப்ரெஷன்லேயும் மனவியாதிலையும் நீ போவாயாக. ஆமாம், அப்படியே எடுத்து தியானிச்சுட்டு இருப்போம். இதெல்லாம் மறந்துடும். அதை எடுத்து வச்சுட்டு அவன் ஒரு வாட்டி தான் உங்களை திட்டிருப்பான், இவங்க ஆடியோ ரிப்பீட்னு உங்களை 100 வாட்டி நீங்கள் தான் திட்டிருக்கீங்க. உங்களை ஏசுனா பாருங்க, அவன் ஒரு வாட்டி ஏசிட்டு போயிட்டான். ஆனால் உங்களை திருப்பி ஏசுறது யாரு? ஃபெய்த் கமத் பை ஹியரிங் மாதிரி. இப்போ கேட்டு மாவன நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வியும் என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருந்துடா. இவங்க திருப்பி போட்டு அப்படியே இவங்களே அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க பாருங்க. ஆமாம், இது வேடிக்கையாக நான் சொல்ல, நிஜமாக நிறைய பேர் அதை அப்படியே யோசிச்சுட்டே இருப்பாங்க, இப்படி சொல்லிட்டாங்களே, இப்படி பேசிட்டாங்களே. நீ பைபிளில் ஃபுல்லாக நீங்கள் பாருங்கள், பவுலை கொலைபாதகன் அப்படிங்கிறாங்க. அந்த புயல் இதெல்லாம் தாண்டி ஒரு தீவுக்குள்ளே வர்றாங்க. தீவுக்குள்ளே வந்தவொடனே என்ன பண்ணுறாங்க, ஒரு பாம்பு அவனை கடிக்குது. இம்புட்டு பிரச்சனையை தாண்டி இவனை பாம்பு கடிக்கும்னா பழி இவனை விடலை. ஏதோ ஒரு சாபம் அவனை தொடர்கிறது, தலைமுறை சாபமோ என்னமோ தெரில, ஆள் காலி அப்படின்னு அந்த சம்பவத்தை வச்சு அவனை வியாக்கியானம் பண்ணி அவனை கொலைபாதகங்கிறாங்க. யோசித்து பாருங்க. பவுலே அப்படி சொல்லியிருக்கிறாங்கன்னா உங்களை என்னெல்லாம் சொல்கிறத பற்றி யோசிக்காதீங்க. ஆமாம், கொலைபாதகன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் கடித்த பாம்பு இப்போ பாருங்கள், இப்போ சாவான் பாருங்கள், இப்போ நுரை வரும் பாருங்கள், இப்போ விழுவான் பாருங்கள், இப்போ துடிப்பான் பாருங்கன்னு அவனுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் யாரும் பண்ணுற மாதிரி இல்லை. இப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. அவன் சாவான்னு எல்லாரும் பார்த்துட்டே இருக்கிறாங்க. திடீர்னு பார்த்தா ஆளுக்கு ஒன்றுமே ஆகலை. இப்போ இவனுக்கு ஒரு மாதிரி ஆகிப்போச்சு. இப்போ நம்ம தான் பெரிய பாதகன். இவன் யாருன்னா போட்டிங்களாப்பா 28:6 அவனுக்கு வீக்கம் கொண்டு அல்லது அவன் சடிதியாய் விழுந்து சாவான் என்று அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். என்ன ஒரு நல்ல விருப்பம். நெடுநேரமாய் பார்த்து கொண்டிருந்தோம். ரொம்ப நேரமாக பார்த்துட்டு இருக்காங்க.
ஒரு 108க்கு ஏதாவது சொல்லலாம், ஒன்றும் பண்ணுறது கிடையாது. பார்த்து கொண்டிருந்தும் ஒரு சேதமும் அவனுக்கு வராததை கண்டபோது வேறு சிந்தையாகி இவன் தேவன் என்று சொல்லி கொண்டார்கள். எப்படி மாறுது பாருங்க. இதாங்க நடக்கும். இவங்க சொல்றது, இவங்க பண்றது பாருங்க. வெற்றி பெறணும்னா விமர்சனத்தை சந்திக்கும் மனநிலை உங்களுக்கு வரணும். இல்லைன்னா நீங்க வெற்றியை பத்தி என்ன பண்ண முடியாது, யோசிக்கவே முடியாது. நம்ம எல்லாரும் இருக்கிற ஒரு பெரிய பயம் என்ன தெரியுமா? யாராவது ஏதாவது சொல்லிடுவாங்களோங்கிற பயம். அதனால தான் ஒன்றத்தையும் ஆரம்பிக்கிறது இல்லை, ஒன்றத்தையும் செய்கிறதே கிடையாது. அப்படி சொல்லிட்டாங்கன்னா, இவங்க சொல்லிட்டாங்கன்னா, தோற்று போயிட்டோம்னா, நம்மளை ஏற்கனவே நம்மளை வச்சு செய்கிறாங்க, இதில் நம்ம அப்படி இப்படின்னு போயிடுச்சுன்னா இன்னும் ஏதாவது சொல்லுவாங்க. மனிதர்கள் தரும் விமர்சன வார்த்தைகளுக்கு பயந்து தான் சிலர் பாருங்களேன், அருமையாக இருக்குது பாஸ்டர் இந்த சத்தியம். சில பாஸ்டர் என்ன சொல்லுவாங்க, நல்லா இருக்குது, பேசினோம்னா வெளியே அனுப்பிடுவாங்கல்ல, அப்படியே முத்திரை கொடுத்து அனுப்பிச்சிடுவாங்க. அப்புறம் யூடியூப்பில் இப்போ உங்களை போடுற மாதிரி எங்களை போடுவாங்க, நிறைய கமெண்ட்ஸ் போடுவாங்க, ஏதாவது பண்ணுவாங்க. அந்த இது பாருங்கள், அந்த அச்சம் தான் அவங்கள எதையுமே செய்ய விடாமல் தடுத்துருது. நான் சொல்கிறேன், மனுஷன் என்னங்க ஒன்றுமே கிடையாது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கொலைபாதங்கன்னா அடுத்தால கொஞ்ச நேரத்தில் தேவனுங்கிறான். இவ்வளோதான். எல்லாம் சொல்லுங்கள், வேறு சிந்தையாகி. நான் சொல்லட்டுமா, இன்னைக்கு ப்ரொஃபட்டிக்கலாக சொல்கிறேன், உங்களை பற்றி தப்பாக யோசிச்சுட்டு இருந்த நிறைய பேர் வேறு சிந்தையாக அவர்கள் மாறுவார்கள். அவர்கள் வேறு சிந்தையாகி தேவன் உங்கள் மேலே வச்ச அபிஷேகத்தையும் உங்கள் மேலே வச்ச கிருபையையும் அழைப்பையும் அவர்கள் புரிந்து கொண்டு உங்களை அங்கீகரிக்கிற நாட்கள் உங்களுக்கு வருகிறது. ஆமென். கொல்ல தேடுறான் தாவீத சவுல். ஆனால் நேரில் பார்த்த உடனே சொல்கிறான், என் மகனே நீ பெரிய காரியங்களை செய்வாய். எப்படி இவன் ஆள் ஃபுல்லாக தேடி அவனை கொல்ல தேடிட்டு இருக்கிறான். இப்போ தாவீதை ஒரு முறை என்ன பண்ணுறான், நேரில் பார்க்குறான். தாவீது எக்ஸ்பிளைன் பண்ணுறான், இன்னைக்கு கூட மவனை உன்னை பண்ணியிருப்பேன், வஸ்திரத்தை அறுத்ததே எனக்கு படப்படன்னு இருக்கு. அதனால் தேவன் அபிஷேகம் பண்ண மனுஷனை நம்ம என்ன எப்படின்னா இவனுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. இவன் ப்ளஸ் பண்ணுறான் அவனை, என் மகனே நீ பெரிய காரியங்களை செய்வாய் அப்படின்னு என்ன பண்ணுறான், ப்ளஸ் பண்ணுறான். நீங்கள் யோசித்து பாருங்கள், உங்களை குறித்து மோசமான எண்ணம் உடைய மனிதர்கள், மோசமான எண்ணத்தோடு இருக்கிற ஆட்கள், நான் சொல்கிறேன், தேவனுக்குள்ளாக நீங்கள் உங்கள் பயணத்தை நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஒரு டைம் அவங்க அறிக்கை வேறு விதமாக மாறும். ஆமென். அவங்க அறிக்கைகள் மாற்றப்படும். நான் அதை பார்த்துருக்குறேன், நிறைய பார்த்துருக்குறேன். நான் நிறைய அந்த கன்ஃபெஷனே என்ன பண்ணிவிடும், மாறிடும். ஆமாம் எனக்கு தெரியும் அப்படின்ட்டு. இப்போ யோசேப்பு பெரிய ஆளாக உட்காந்து பண்ண அண்ணன் மாதிரிலாம் என்ன பேசியிருப்பாங்கன்னு எனக்கு தெரியுது. தம்பி எனக்கு அப்பவே தெரியும்டா, அப்பவே தெரியும், நீ தலை சீவரதை வச்சு எனக்கு தெரியும் நீ தலைவன் ஆவேன் அப்படின்ட்டு. ஏன்னா நாங்கள் ஒரு மாதிரி சீவோம், நீ ஒரு மாதிரி சீவ. அப்போவே நினச்சேன் நீ சீஃப் மினிஸ்டர் ஆயிடுவேன் அப்படின்ட்டு. ஆமாம், இதான் ஓடும் உள்ளுக்குள்ளே. எனக்கு தெரியும் அப்படி வந்துடுவேன் இப்படி வந்துடுவேன் அப்படின்னு. பின்னாடி வேற மாதிரி சொல்லுவாங்க. அதனால் போற்றுவார் போற்றட்டும், தூற்றுவார் தூற்றட்டும், நம் பணி தொடர்ந்து நடக்கட்டும். ஆமென். ஜீசஸ் சிலுவைக்கு போகிறதுக்கு 1 வீக் முன்னாடி தான் இது பவனி நடக்குது இல்லையா? அந்த கழுதையில் போகிறாரு, ஓசன்னா தாவீதின் குமாரனுக்கே அப்படின்னாங்க. அப்புறம் அடுத்த வாரம் கழிச்சு ஒளிக. இப்போ ஓசன்னா சொன்ன கூட்டம் ஒரு வாரத்துக்கு அப்புறம் என்ன சொல்லுது, ஒளிக அவனை சிலுவையில் அறையும் அப்படின்னாங்க. ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு, நீ ஓசன்னா சொல்லு, ஒளியை சொல்லு, பூமியிலே என் பிதா எனக்கு நியமித்த காரியத்தை நான் செய்து முடிக்க போகிறேன்னு செஞ்சுக்கிட்டே இருந்தார். ஆமென். பாராட்ட கண்டும் மயங்கிடக்கூடாது, விமர்சனத்தை கண்டும் நின்றக்கூடாது. ஆமென். ஆமாம், சிலரை தோல்வி தடுத்துருது, சிலரை வெற்றியே தடுத்துருது. தோல்விக்கு முன்னாடி வருகிற தயக்கம், வெற்றிக்கு பின் வரும் மயக்கம், இது ரெண்டையும் தூக்கி தூர போட்டுருணும். ஆமென். பைபிளில் போட்டிருக்குது ஐஸ்வர்யத்தின் மயக்கம் அப்படின்னு இருக்குது பாருங்க. இந்த விதைக்கப்பட்ட விதை வளராததுக்கு நிறைய காரணம் சொல்கிறது. அதில் ஒன்று ஐஸ்வர்யத்தின் மயக்கம். மயக்கத்தில் 2 இருக்குது. ஒருத்தனுக்கு சாப்பிடல, பசி மயக்கம். இன்னொருத்தன் ஓவராக தின்னுட்டான். இது என்னது, உண்ட மயக்கம் தொண்டனுக்கும் உண்டு.
அந்த மாதிரியான ஒரு நிலை பாருங்க. இது ரெண்டையுமே நம்ம தாண்டி செல்லணும், தேவன் வைத்த லக்கையும் நோக்கத்தையும் நாம் நிறைவேற்றுவதற்கு. ஆமென். அப்போ கவனிங்க, இதெல்லாம் சேர்த்து குப்பம் கிடங்கு மாதிரி ஆக்கக்கூடாது. எல்லாம் சொல்லுங்க, இருதயத்தை எல்லா காவலோடும் காத்துக்கொள், அது நின்று ஜீவ ஊற்று புறப்படும். ஆமென். சில வாக்குவாதங்களாலும் சில பொறாமைகளாலும் உங்கள் ரெகபோத்தை மூடுறதுக்கு அனுமதி கொடுக்காதீங்க. ஆமென். உங்கள் ரெகபோத் எங்கே இருக்குது? இங்கே தான் இருக்குது, இங்கே தான் இருக்குது. இதை பிசாசு உங்களை எங்கேயும் தடுக்க வேண்டாம், இங்கே தான் தடுக்க பார்ப்பான், இங்கே தான் தடுக்க பார்ப்பான், இங்கே தான் அவன் தடையை உண்டு பண்ண ஆரம்பிப்பான். அப்படி சொல்லிட்டாங்களே, இப்படி சொல்லிட்டாங்களே, இல்லை இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சுன்னு. அப்படியே மோட்டிவேஷன் ஆனாலும் நான் சொன்ன மாதிரி அந்த அந்த பாதிப்புல இருந்தே வெற்றியை நோக்கி உங்களை போக வைப்பான். நீங்கள் நானும் அப்படி போகக்கூடாது. நான் என்ன உறுதியோடு நீ காலையில் பேசுகிறேன்னா, தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஜெயிப்பார்கள், ஒவ்வொருவரும் செழிப்பார்கள். இது தேவனுடைய மாறாத விருப்பமாக இருக்கிறது. அந்த நம்பிக்கையில் தான் பேசிகிட்டு இருக்கிறேன். நான் சில நேரம் நீங்கள் முதலமைச்சரானா என்ன பண்ணணும்னு பிரசங்கம் பண்ணிகிட்டு இருப்பேன். ஆவானான்னு டவுட்டே கிடையாது, ஆவிங்க, அதான பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கிறேன் நான். ஆவிங்களா மாறுவீங்களாங்கிற சந்தேகமே கிடையாது. இப்போ இந்த எஸ்தர் புத்தகத்திலேருந்து இப்போ செவ்வாய்க்கிழமை டீச் பண்ணிகிட்ருக்கிறேன். இக்காலத்தில் உனக்கு உதவியாக இருக்கும்படி ராஜமேன்மை கிடைத்திருக்கலாமே, அதான் இப்போ பேசிகிட்டு இருக்கிறேன் நான். உங்கள் எல்லாருக்கும் ராஜ மேன்மை கடவுள் கொடுக்க போகிறார். ஏன்னா நீங்கள் உதவியாக இருக்க போகிறீங்க. உதவி செய்யணுன்னா ராஜ மேன்மை தேவை. அதனால தான் அதை பேசிக்கிட்டே இருக்கிறோம், அதனால தான் அதை சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் பாருங்கள். அப்போது நீங்கள் செழிப்பீங்களா, நீங்கள் வெற்றி பெறுவீங்களா, அதை பற்றி உங்களுக்கு சந்தேகமே தேவையில்லை. கண்டிப்பாக நீங்கள் ஜெயிப்பீங்க. ஆமென். இப்போ என்ன நிலையில் இருக்குதோ அந்த நிலையில் உங்கள் வாழ்க்கை இருக்காது, அந்த நிலை கண்டிப்பாக மாற்றப்படும். ஆமென். நான் இப்போ மாற்றப்பட்டு விட்டது அப்படின்னா எப்படி, அதை இப்போ பேசிகிட்டு இருக்கிறேன் நான். நீங்கள் சேரில் உட்காந்துட்டீங்க. ஆமென். தேவன் உங்களுக்கு சொன்ன கனவின் படியே நீங்கள் ஒரு அரியாசனத்தில் போய் என்ன பண்ணிட்டீங்க, அமர்ந்துட்டீங்க. ஒரு பொசிஷன்ஸில் போய் நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, இருந்துட்டீங்க. அப்படி இருந்துக்கிட்டு இப்படி தான் யோசிக்கணும் அப்படிங்கிறத இப்போ நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். ஆமென். ஆமாம், அப்படி பண்ணோன்னா நம்முடைய வெற்றிகள் நம்முடைய பிதாவை இந்த பூமிக்கு காட்டும். ஆமென். இயேசுவை அது இந்த பூமிக்கு காட்டும். இயேசு பண்ண ஒவ்வொரு காரியத்தையும் பார்த்துட்டு மனிதனுக்கு இப்படிப்பட்ட அதிகாரத்தை கொடுத்த தேவனை மகிமைப்படுத்தினார்களாம். ஆமென். நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க ஏதோ பணம் 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 அதான் செழிப்பு பிரசங்கம் போல் அப்படின்னு. இல்லைங்க, மனம் குணம் இது எல்லாத்துக்கும் சம்மந்தம் இருக்குதுங்க. எல்லாத்துக்கும் சம்மந்தம் இருக்குது, எல்லாத்துக்கும் சம்மந்தம் இருக்குது. அப்போது இந்த மனதில் காயங்களோடு வலிகளோடு நாம் பயணம் பண்ணாமல் தேவன் தருகிற சுகத்தை நாம் அனுபவிக்க வேண்டும். ஆமென். ஸோ இந்த இந்த இணைப்பை தான் பல விதத்தில் வசனத்தில் நம்ம படிக்கிறோம். உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இரு. இந்த ஆத்துமாவில் தான் உணர்ச்சி, எண்ணங்கள், தீர்மானிக்கும் சக்திகள், இது எல்லாமே அடங்கியிருக்கு. எல்லாம் சொல்லுங்கள், எண்ணங்கள், உணர்ச்சிகள், தீர்மானிக்கும் சக்தி. ஆமென். இதெல்லாம் இருக்குது பாருங்கள். இதெல்லாம் சுகமாக்கப்படலைன்னா என்ன ஆகும்? நாளைக்கு அதிகாரம் கையில் வரும் பொழுது அதை தவறாக பிரயோகம் பண்ண ஆரம்பிப்போம். ஆனால் சுகமாயிடுச்சுன்னா ஆசீர்வாதமும் சீக்கிரம் வந்துடும், வந்தாலும் நல்லா பயன்படுத்துவீங்க. ஆமென். சில நேரம் வராததுக்கும் இது தடையாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்படின்னா, சில நேரம் பைப்பை மீச்சிக்கிட்டே என்ன தண்ணி வரலன்னு பார்த்துட்டு இருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? கடைசியில் பார்த்தா இவர் தான் மீச்சிட்டு நிற்பார். பைப் மேலே ஏறி நின்றுக்கிட்டு மோட்டரை போடு, ஏன் தண்ணி வரல அப்படின்னு இருப்பார். பாஸ் நீங்கள் தான் மீச்சிருக்கீங்க, கொஞ்சம் விடுங்க அப்படிங்கிற மாதிரி இவங்க ஆசீர்வாதத்தை யாருமே தடுத்துட்டு இருக்க மாட்டாங்க. இவங்க தான் ஒரு ஒரு மாதிரி வெறுப்புணர்வில், ஒரு கவலையில், ஒரு பயத்தில் இப்படி உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. இதெல்லாம் அந்த ஃப்ளோ ஆகிறத அப்படியே பிளாக் பண்ணக்கூடிய, அழுத்தக்கூடிய காரியங்கள் எல்லாம் தூக்கி தூர போட்டு இந்த குப்பெல்லாம் நமக்கு வேண்டாம், நான் கோபுரத்தை நோக்கி போகிறேன். எல்லாம் சொல்லுங்கள், குப்பையே பாய் பாய், நான் கோபுரத்தை நோக்கி போகிறேன். ஆமென். ஆமாம். இதெல்லாம் பிடிச்சிங்கன்னா இது எப்படின்னா, இது எல்லாம் நடுவுலையும் ஆண்டவர் தூக்கிட்டு போவார். இது எப்படி இருக்கும் நீங்கள் யோசித்து பாருங்கள்.
ரொம்ப அழகான ஒரு ரோல்ஸ் லாய் கார் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஆனால் நிறைய குப்பையாக பின்னாடி கட்டி இழுத்துட்டு போனால் எப்படி இருக்கும் ரோட்டில்? ரோல்ஸ் ஓட்டுறது என்னமோ ரோல்ஸ் காய் தான், ஆனால் பின்னாடி பூரா குப்பையாக இழுத்துட்டு குப்பையை அள்ளி போட்டு கொண்டு போனீங்கன்னா கார் பேர் படிப்பாங்க, ஏன்னா ரோல்ஸ் ராய் தான் போட்டிருக்கு, ஆனால் ஏற்றிட்டு போகிறத பார்த்தா சந்தேகமாக இருக்கப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் பாருங்க. அதனால தான் கர்த்தர் உங்களுக்கு ஒரு பியோர் சக்ஸஸை தர விரும்புகிறார். ஆமென். உங்கள் வெற்றி கலப்படம் இல்லாத ஒரு வெற்றியை அவர் உங்களுக்கு தர விரும்புகிறார். ஆமென். ஆமாம், எந்த மிக்சிங்கும் இல்லாமல் பார்த்தாலே தெரியணும், அந்த மாதிரி தரமான வெற்றியை அவர் உங்களுக்கு தர விரும்புகிறார். ஆமென். ஆமாம். அப்போது இந்த மாதிரி வெற்றிக்கு தான் கர்த்தர் நம்முடைய இருதயத்தை என்ன பண்ணுறாரு? தயார்படுத்துகிறார். அதில் ரொம்ப முக்கியமானது, நாம் வாழ்க்கையில் அடைந்த பாதிப்பில் நாம் சுகம் அடைவது. ஆமென். நாம் வாழ்க்கையில் அடைந்த பாதிப்பில் சுகம் அடைவது. எனக்கு ஒருவேளை யாரும் உதவாமல் இருந்திருக்கலாம். அதாவது உங்களுக்கு நடந்த சம்பவத்தை சுகமாக்கப்பட்டுடுச்சுன்னா நீங்கள் அதை வேற மாதிரி பயன்படுத்துவீங்க. எப்படி பயன்படுத்துவீங்க? நான் ஜெயிலில் இருக்கும்போது இப்படி தானடா உதவிக்காக காத்திருந்தேன், இப்போ யாரெல்லாம் இருக்கா பாரு அவனை தூக்கு, அப்படி யோசித்துருவீங்க. நான் 5க்கும் 10க்கும் கஷ்டப்படுத்திட்டு இருந்தேன், ஆனால் கர்த்தர் என்னை உயர்த்திட்டாரு, இன்னைக்கு அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கெல்லாம் நான் உதவி செய்ய போகிறேன். இது சுகமாக்கப்பட்ட பிறகு நீங்கள் இப்படி பார்ப்பீங்க. இப்போ நான் பாருங்கள், 8ஆம் கிளாஸுக்கு மேலே போய் படிக்கவோ இது பண்ணுறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடையாது. ஆனால் போன வருஷம் மட்டும் 100 பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்டி நம்ம படிக்க வச்சோம். 100 பிள்ளைங்களுக்கு. ஆமென். இந்த கொரோனா இந்த இதெல்லாம் வரலன்னா 1000 ஆக்கியிருக்கும் இந்த வருஷம். அதான் பிளானு. 10 டீச்சர்ஸுக்கு வேலை, இந்த இயர் 100 டீச்சர்ஸுக்கு வேலை, 1000 பிள்ளைங்களை படிக்க வைக்கிற ப்ராஜெக்ட்ஸில் தான் நம்ம இருந்தோம். கவலைப்படாதீங்க, அடுத்த வருஷம் ஸ்கூலே கட்டிடுவோம் கண்டிப்பாக. அப்போ எனக்கே கட்ட முடியாமல் இருந்தது. இப்போ எனக்கு சுகம் வரலன்னா நான் எப்படி யோசிப்பேன்? வேறு மாதிரி தான் யோசிச்சுட்ருக்கேன். உலகம் எனக்கு என்ன செஞ்சுதோ அதே நான் அந்த உலகத்துக்கு செய்கிறேன். மனிதர்கள் எனக்கு என்ன பண்ணாங்களோ அதை தான் மனிதர்களுக்கு நான் திரும்ப பண்ண போகிறேன். அப்போ நீங்கள் பாருங்கள், பாதிப்பு சாதிப்பாகவும் மாற முடியும், பாதிப்பு இன்னொரு பாதிப்பாகவும் மாற முடியும். ரெண்டும் இருக்கு. எப்போ பாதிப்பு சாதிப்பாக மாற முடியும்னா அவருடைய காயங்களால் நாம் குணமடையும் பொழுது. ஆமென். எந்த அநீதி எந்த தவறும் செய்யாத கிறிஸ்து எல்லா அநியாயங்களை சுமந்து கொண்டு, எல்லா அக்கிரமங்களை அவர் என்ன பண்ணார்? எனக்காக சுமந்து கொண்டு, செய்யாதவர் அதை ஏற்றுக்கொண்டார், என்னை மன்னிக்க, என்னை விடுதலையாக்குவதற்கு. ஆமென். ஸோ இந்த இடம் நமக்கு ரொம்ப அவசியம். அப்போ தான் ஒரு ஹீல்டு ஹார்ட்டோட, ஒரு சுகமாக்கப்பட்ட இருதயத்தோட நாம் பயணம் செய்ய முடியும். ஆமென். நான் சொன்ன இந்த உலகம் ஒரு சைக்கிளில் இருக்குது, ஒரு சுழற்சி. என்ன சுழற்சி? என் அப்பா ரொம்ப மோசமானவர், என்ன ரொம்ப மோசமாக நடத்திட்டாரு. இப்போ அந்த பாதிப்பில் இவங்களும் அப்படியே வாழுவாங்க. ஆனால் சிலுவை கிட்ட சுகமடையும் பொழுது அந்த அப்பா விடுங்க, இந்த அப்பா எனக்கு என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்து இவருக்கு நல்ல ஒரு தகப்பனாய் தன்னை பிரதிபலிக்க துவங்கலாம். ஆமாம், இது ரெண்டுமே இருக்குது. ஒரு பாதிப்புலேருந்து இன்னொரு பாதிப்புக்கும் நீங்கள் செல்ல முடியும், அல்லது உங்கள் பாதிப்பை சாதிப்பாக மாற்ற முடியும். ஒருவேளை அடிமையாக இருந்தபோது எவ்வளோ சேலஞ்சஸை யோசேப்பு சந்திச்சிருப்பான். ஆனால் அது எல்லாத்துக்கும் நடுவில் அவனுக்கு ஒரு பெரிய புரிதல் இருந்தது. நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், கர்த்தரோ அதை நன்மையாய் முடிய பண்ணினார். நான் நம்புகிறேன், சுகமாக்கப்பட்ட இருதயத்திற்கும் சுதந்திரத்திற்கும் சம்பந்தம் இருக்கிறது. குணமாக்கப்பட்ட இருதயத்திற்கும் பணத்திற்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. அது உங்கள் வெற்றியை இன்னும் சுலபமாக்கும், உங்கள் வெற்றிக்கு உண்மையான மதிப்பை அது கொடுக்க ஆரம்பிக்கும். தேங்க்யூ சிஸ்டர். ஹல்லேலூயா. உங்கள் வெற்றிக்கு மெய்யான ஒரு மதிப்பை அது தர ஆரம்பிக்கும். தேவனால் பிறந்ததெல்லாம் இந்த உலகத்தை ஜெயிக்கும். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஹல்லேலூயா. 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 அதை பற்றி சந்தேகமே கிடையாது. நீங்கள் அரியணை ஏறுவீர்களா என்பதை பற்றி சந்தேகமே கிடையாது. கண்டிப்பாக ஏறுவீங்க. இப்போ இருக்கிற நிலையை வைத்து எந்த காரியத்தை யோசிக்காதீங்க. ஆனால்
இந்த பயணத்தில் நீங்கள் போயிட்டு இருக்கும்போது உங்கள் வாழ்க்கையில் வந்த அநேக நெகட்டிவான மனிதர்கள், நெகட்டிவான எக்ஸ்பீரியன்ஸ், இது எல்லாத்தையும் சுமந்துட்டு இருந்தீங்கன்னா தூக்கி அப்படியே தூர போட்டுருங்க. குப்பைகளோடு நான் கோபுரம் செல்ல விரும்பவில்லை. குப்பையை குப்பை தொட்டியில் போட்டுட்டு தேவன் எனக்கு தந்த அரியாசனத்தில் நான் அமர போகிறேன், நான் உட்கார போறேன்னு சொன்னேன். ஹல்லேலூயா. கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான். ஹல்லேலூயா. மனிதர்களை புரிந்து கொள்ளுங்க. அவங்க உங்களுக்கு கெட்டது பண்ணியிருந்தாலும் அவங்களுக்கு யாரோ பண்ணதை அவங்க விதைச்சிட்டு போயிருக்கிறான். கவலைப்படாதீங்க, அதை கூட கடவுள் நன்மையாக மாற்றுவார். எவ்வளவு நீங்கள் பாதிக்கப்பட்டிருந்தாலும், எவ்வளவு எப்பேற்பட்ட ஒரு தாக்கத்துக்குள்ள உங்கள் வாழ்க்கை போயிருந்தாலும், அநீதிகள் இழைக்கப்பட்டிருந்தாலும், கர்த்தர் உங்கள் நீதியை பட்ட பகலை போல அவர் வெளியே கொண்டு வருவார். ஹல்லேலூயா. உங்கள் நீதியை அவர் வெளியே கொண்டு வருவார். ஓ தேங்க் யூ லார்ட். உங்களை பற்றி சொல்லப்பட்ட எல்லா தவறான அறிக்கைகளை தேவன் சாதகமான அறிக்கையாக அவர் மாற்றுவார். இன்னைக்கு காலையில் சாதகமான ஒரு அறிக்கையாய் தேவன் அதை மாற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களை குறித்து சொல்லப்பட்ட எல்லா குற்றச்சாட்டுகள், ஹல்லேலூயா, உங்களை குறித்து பேசப்பட்ட எல்லா அவமரியாதையின் வார்த்தைகள், இதெல்லாம் மாற்றப்படும். கொலைபாதகன் என்று சொன்னவர்கள் தேவ மனுஷன் என்று சொல்ற மாதிரி ஆண்டவர் மாத்தினார். ஹல்லேலூயா. மனிதங்களை புரிஞ்சுக்கோங்க. அவங்க ஒரே மாதிரி கருத்துல இருக்கணுங்கிறது இல்லை, வேறு சிந்தையாய் அவர்கள் மாறுவார்கள். இன்னைக்கு ஏத்துக்காதவங்க நாளைக்கு ஏத்துப்பாங்க, இன்னைக்கு புரிஞ்சுக்காதவங்க நாளைக்கு புரிஞ்சுக்குவாங்க. தேவன் புரிய வைப்பார். ஹல்லேலூயா. விளங்க செய்கிற ஒரு தேவன் அவர். இன்னைக்கு மறந்துட்டு போயிருக்கலாம், அதனால மனுஷங்களாம் இப்படிதான் நினைச்சுக்காதீங்க. நினைப்பூட்டுகிற ஒரு தேவன் ஒருவர் இருக்கிறார். அதனாலதான் இந்த மனித உறவுகளோடு பயணிப்பதற்கு உங்களுக்கு தேவ உறவு அவசியமா இருக்கிறது. தேவ உறவுகள் மட்டும் இல்லைன்னா இந்த மனித உறவுகளை கையாளுறது அவ்வளவு சுலபம் அல்ல, அவ்வளவு எளிதானது அல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாட் எவர் பி, உங்க வாழ்க்கையில என்ன நடந்திருந்தாலும் ஹல்லேலூயா, ஆண்டவர்கிட்ட அதை இன்னைக்கு விட்டு கொடுங்க. அவர் சுகமாக்குவார். இன்றைக்கு உங்க மனதை அவர் மறுரூபமாக்குவார், உங்கள் சிந்தையை மறுரூபமாக்குவார், உங்க எண்ணங்களை அவர் புதிதாக்குவார். இந்த காலை வேளையில் ரேக்லேமா சைகேரா பஹா சதரா ரூபஹா சே டேலே மாந்துரோ கோமோஹோ சே கேரே பேலஹாஸ் யாதரா. தாப்புனே இந்த ஃபர்ஸ்ட் செஷன்ல ஆண்டவரே, எங்க இருதயம் சுகத்திற்கும் செழிப்புக்கும் என்ன ஒரு சம்பந்தம் இருக்கிறது? ஹல்லேலூயா. எங்கள் ஆத்துமா செழிக்கும் பொழுது, அல்லது எங்கள் ஆத்துமா குணமடையும் பொழுது, எங்கள் ஆத்துமா வளமானதாய் மாறும் பொழுது, எங்கள் வெற்றி எவ்வளவு அர்த்தமுள்ளதாய் மாறுகிறதுங்கிறத ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களுக்கு நீங்க அனுப்பின வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. இது இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை நீங்க அனுப்புவீங்கன்னா நாங்கள் நம்புறோம். நீர் அறிவித்து நிறைவேற்றுகிற ஒரு தேவன். இப்போ அறிவிச்சிருக்கீங்கன்னா இப்பவுமே இருதயங்களில் சுகம் உண்டாகிறதுக்காக ஸ்தோத்திரம்ப்பா. இப்பவுமே பரிசுத்த ஆவியானவர் நாள்பட்ட காயங்களில் இருந்து, வார்த்தையினால் வந்த வடுக்களில் இருந்து, சூழ்ச்சிகளாலும் சூழ்நிலைகளாலும் வந்த எல்லா காரியங்களில் இருந்தும் உம்முடைய பிள்ளைங்களை நீ சுகமாக்குவதற்காய் ஸ்தோத்திரம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்முடைய தழும்புகளால் உள்ள குணம் அடையட்டும். ஹல்லேலூயா. ஒருவேளை மனிதன் உங்களுக்கு உண்மை இல்லாமல் போயிருந்திருக்கலாம், ஆனால் உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். ஒருவேளை மனிதர்கள் உங்க வாழ்க்கையில சில காரியங்களை சொன்னதை செய்யாம அப்படி போயிருந்திருக்கலாம், ஆனால் வாக்குத்தத்தம் பண்ணினவர் அதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறாரே. ராக்லேமா கோஷாடாலாபாரா ஷேகேரே போஹோ சேடாலாபாராபாலாரா. We need your touch, Father. உம்முடைய தொடுதல் எங்களுக்கு தேவை அப்பா. உம்முடைய முத்தங்கள் எங்களுக்கு தேவை தாப்பனே. உம்முடைய அரவணைப்பு எங்களுக்கு தேவை. உம்முடைய கொஞ்சல்கள் எங்களுக்கு தேவை. ஹல்லேலூயா. இப்பொழுதே உம்முடைய அன்பினால், உம்முடைய கிருபையினால் இருதயங்கள் குணமடைவதாக, இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே சுகம் உண்டாவதாக நான் பேசுகிறேன்.
Makaba shata la barakatara. Mapara shata la barakatara badala. Rabaha sata la boro hose kere balakatara. Ruble keraha sete te te mene kere bele kotoro. Rubaha zatira haza tala mandere. Namora shiti libre ketura bahatara badala ra 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 ra. Oh, எங்களை குணமாக்கும் கல்வாரியே. ஹல்லேலூயா. அந்த சைக்கிளை இந்த உலகம் சுழண்டு கொண்டிருக்க இந்த சுழற்சிகளுக்குள் மாட்டிக்காத மாதிரி நம்மளை வெளியில கொண்டு வர்றார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உங்களுக்குள்ள புது ரசத்தை, ஹல்லேலூயா, புதிய எண்ணெயை அவர் ஊற்றுகிறார். ஹல்லேலூயா. புது துருத்தியாக, ஹல்லேலூயா, நம்மளை மாற்றி அமைத்திருக்கிறார். அவரது ஆவியை அவர் ஊற்றுகிறார். அவருடைய தன்மைகளை நமக்குள்ளாக கொண்டு வந்து அவர் தருகிறார். ரே மஹாஸா டால போஹோ சேகேந்தே ரே நமண்டாலாரா ரி தேரி ஆஹா ஜேக்ரே மடால பஹா தேரே பஹோ தேரே நே 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 நே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனிதர்களின் அறிக்கைகள் மாறதை நீங்க பார்க்க போறீங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அவங்கள விட்டுருங்க, அந்த காரியத்தை மறந்துடுங்க. யோசேப்பு சொன்னான் பாருங்க ஒரு நாள், வாவ், thank you Holy Spirit. யோசேப்பு இப்படி சொன்னான், என் தகப்பன் வீட்டின் வருத்தங்கள் யாவையும் அவர் மறக்க பண்ணினார். அவர் மறக்க பண்ணினார். இன்னைக்கு காலையில் பரிசுத்த ஆவியானவர் அதை தான் உங்க வாழ்க்கையில், உங்க இருதயத்தில் அவர் செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, அதான் முதல் விஷயம். வருத்தங்கள் மறந்து போகும்படியாய் செய்கிற ஒரு தேவன். அப்புறம் அடுத்தால ஒன்று சொல்றான், நான் சிறுமைப்பட்ட தேசத்தில் அவர் என்னை பழுகவும் பெருகவும் பண்ணினார் என்று அவன் சொல்லுகிறான். நான் சொல்ல, இன்னைக்கு ரெண்டும் இன்னைக்கு காலையில் நடக்கிறதுக்காக தான் உங்களை கூட்டிட்டு வந்திருக்கிறார். இந்த ரெண்டு நன்மைகள், ஹல்லேலூயா, எப்ராயிம் அண்ட் மனாசே, ஹல்லேலூயா, இந்த ரெண்டு நன்மைகளையும், இரட்டத்தனையான நன்மைகளை, உங்க வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான காரியங்களை, உங்க வேதனைக்கு பதிலாக இரட்டத்தனையான சாதனைகளை வாழ்க்கையில உங்களுக்கு கொடுப்பதற்காகவே உங்களை கொண்டு வந்திருக்கிறார். என் வருத்தங்கள் சிலவற்றை அல்ல, என் வருத்தங்கள் யாவையும் தேவன் மறக்க பண்ணினார். ஓ ராஷாட்டா லாபாரா. என் அண்ணமார்கள் எனக்கு செய்தது, நான் இருந்த வீட்டில் எனக்கு பண்ண அநியாயங்கள், என் வாழ்க்கையில் நான் கடந்து வந்த பாதையில் வந்த எல்லா வழிகளை, வேதனைகளை என் தேவன் மறக்க பண்ணினார். ராகா போ ஷாட்டா லாரா. இந்த ஜனவரி மாதம், இந்த வருஷத்தின் முதல் மாதத்திலே இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே, எல்லா நெகட்டிவ் திங்ஸ், எல்லா நெகட்டிவ் எமோஷன்ஸ், எல்லா நெகட்டிவான சில காரியங்கள், பரமபிதா நடாத நாற்றுகள் வேரோடு பிடுங்கப்படுவதாக. பணத்தை பற்றி, மனிதர்களை பற்றி என்னென்ன நெகட்டிவான காரியங்கள் உள்ள போடப்பட்டிருக்கிறதோ அது பிடுங்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. அதிலிருந்து உங்களுடைய பிள்ளைகள் வெளியே வருவார்களாக. அதிலிருந்து உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு மாற்றம் உண்டாவதாக என்று நான் பேசுகிறேன். அப்பா, தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். அது இது நடக்கும்போது இன்னொன்று சேர்ந்து நடக்குங்க. நீங்கள் சிறுமைப்பட்ட தேசத்தில் அவர் உங்களை பழுகவும் பெருகவும் செய்கிறவராய் அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதல்ல உங்கள் இருதயத்தை அவர் சுகமாக்குறாரு, உங்கள் ஹார்ட் அவர் ஹீல் பண்ணுறாரு. அப்புறம் நீங்கள் இன்னொரு அறிக்கையை நீங்கள் செய்வீங்க. அது என்னன்னா, நான் எங்கே கஷ்டப்பட்டனோ, எங்கே சிரமப்பட்டனோ, அங்கே என்ன பழுக என்ன பெருக அவர் வைத்தார் என்று நீங்கள் சொல்லுவீங்க. மாகாரா சட்டேலே ப்ரோகோ தோரோ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா, உம்முடைய பிரசன்னத்தினாலே எங்களை மூடுவதற்காக நன்றி. உடைய பிரசன்னத்தினாலே எங்கள் இருதயங்களில் உண்டாகிற சுகத்திற்காக, பலத்திற்காக இந்த காலையில் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட்.
Thank you, Lord. Thank you, Lord. உங்க கிரியைகள், நீங்க பண்ண எத்தனையோ காரியங்கள் யாரோ மறந்து போயிட்டாங்க, யாரும் அதை அங்கீகரிக்கல, யாரும் அதற்கான ரிவார்ட்ஸ் உங்களுக்கு தராம போயிருந்திருக்கலாம். நீ காலையில மீண்டும் அதை ஆண்டவர் உங்களுக்கு முன்னாடி அவர் கொண்டு வர, நீ என் நாமத்து நிமித்தம் காண்பித்த அன்புள்ள பிரயாசங்களை மறந்து விடுவதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நீதியின் தேவன், அவர் நீதியின் சூரியன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால மனிதர்கள், சூழல்கள், இதை உங்கள் வாழ்வின் மையமாய் கொண்ட அந்த நிலைமை அப்படியே ஷிஃப்ட் ஆகட்டும். ஆண்டவரே, உங்க அன்பை, உங்க கிருபையை, உங்க செயலை மையமா வச்சு நான் சொல்லல போறேன், நான் வாழ போறேன். இந்த ஷிஃப்ட் இந்த டைம்ல ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நடக்கும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. Thank you Lord. ஹல்லேலூயா. ஆடி போகிற அஸ்திபாரத்திலிருந்து நிலையான அஸ்திபாரத்துக்கு நேராக பிள்ளைகளுடைய வாழ்க்கைகளை என் தேவன் திருப்புகிறதற்காக, என் தேவன் மாற்றுகிறதற்காக நன்றி செலுத்துகிறேன். நீங்க அப்படியே செய்றீங்க, உங்களுக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. Wow. Let's praise God.